போற்ற மயப்படுத்த கர்த்தர் நாள் இறக்கும் கிருபை பாராட்ட கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் நமக்கு நிறைய நன்மையை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிராண நாட்டம் தேசனையாகும் தேவனை துதிக்க போற்ற மயப்படுத்த கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் கிருபைக்காக சோத்திரம். உள்ள சில கர்த்தர் அடியான இந்த வாய்ப்பு உத்தவையை கர்த்தர் சோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் சோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே பழைய கர்த்தர் ஆசிரியத்து 2023 கர்த்தர் ஆசமாக நடத்தி கொடுத்து அந்த 23 இறுதி நிறுவனங்கள் கூட தேவசேனான கர்த்தர் நம்மளை வரவழைத்து தேவன் துதி சோத்திரம் செலுத்திக் கொண்டே புதிய ஆண்டுகள் பிரவேசிக்க முடியாமல் வாக்குறுதி கொடுத்து நம்மளை ஆசிரியக்க முடியாது கர்த்தர் கிருபைக்காக கர்த்தர் சோத்திரம். ஹல்லேலூயா. பழைய புதிய ஆரணை கர்த்தர் நம்மளை கடந்த சண்டே இங்கே ஆசமாக நடத்தி கொடுத்தாரு. நன்றி செலுத்துகிறேன். தேவனை கலந்து கொண்டு தேவாசப்பட்டு கொண்டே கர்த்தர் கிருபைக்காக சோத்திரம். அப்படியே கர்த்தாமே வாக்குத்தோடு இந்த ஆண்டை நமக்கு பிரவேசிக்க கர்த்தர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பவும் கைகளுக்கு வேதாபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு வானமன்னா புசித்து நாம் ஆகியவர்கள் பலப்பட துவாவை நமக்கு உதவி செய்வார். அருமையான சாலமோன் எழுதின அதாவது ஞானி சாலமோன் எழுதின புத்தகம் நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீதிமொழி 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. ஞானி சாலமோன் நீதிமொழி புஸ்தகத்தில் எழுதியிருக்க வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் தம்முடைய பரிசுத்தவான் பாதையை காப்பாற்றுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் நம்மளை கண்காணிக்கிறவர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவர் இருக்கிறார். நாம் நடத்த வேண்டிய பாதையை நம்ம நடத்தி சென்று நம்ம ஆசிரியக்கிறவா இருக்கிறார். எப்படி தமிழ் பிள்ளைகள் எப்படிதான் நடக்க வேண்டுங்கிற பாதையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம பாதையிலே அவர் நம்ம பாதுகாக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த நம்ம கொடுக்குற பாதையிலே அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இங்கே தேவனுடைய வசனம் நமக்கு தெரிவிக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எதுக்காக காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பசுதோன சிலத்தை தடுமாறு வழி உண்டு, தடங்கள் உள்ள வழிகள் உண்டு, சில தடுமாறு வழிகள் உண்டு, சில நேரத்திலே வழி திருப்பு அதாவது திசை கெட்டு போகிற வழி உண்டு, அதாவது குறிப்பாக திசை திரும்புகிற வழிகளும் உண்டு. இப்படி பசுதோன விழுது போகாபடிக்கு தேவன் அவங்களை கண்காணிக்க முடியாது அவரை காப்பாற்றுறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னால் மறுபடியும் அந்த பசுத்தோன்களை அந்த வழியை அந்த பாதையை அவர் காப்பாற்றி மறுபடியும் தமிழ் வழியிலே திருப்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியுது. தேவவசம் சோத்திரம் உள்ளதாக. அப்போது நம்ம கொடுத்த பாதையிலே நாம் செம்மையாக நடக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் வழி நிறைய இடத்துல கர்த்தர் நம்ம கொடுக்குற பாதையில் நம்ம சில தவற விட்டுகிறோம், வழி தப்பி போய்விடுகிறோம், திசை மாறி போய்கிறோம், சில வழியில் போகாமல் பாதையில் நின்று விடுகிறோம், தடங்கள் பண்ணி கொள்கிறோம், ஏதாவது காரியத்திட்டமாய் அப்படி செய்து விடுகிறோம். ஆனாலும் தம்முடைய பசுத்தவான்களை தமக்காக நீதிக்காக வைத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். தன் பாதையை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றதுமா பசுத்தவான்கள் பாதையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நீங்க அதான் தியானிக்க போறோம். நமக்கு கொடுத்த பாதையை தேவன் செய்வார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அது எந்த தடங்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு இடையூறு வந்தாலும் சரி, எந்த ஒரு மாம்ச போராட்டம் வந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்ம கொடுத்த பாதையை என்ன செய்வார்? அவர் காப்பாற்றி நம்ம நடக்கிற வழியை தொடர்ந்து நமக்கு நடப்பித்து நமக்கு ஆசைப்பாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர்கள் திசை கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டது. கர்த்தரை நம்பி வாழ்கிறவள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவள், கர்த்தரை நம்பிக்கையாக வாழ்கிறவள் பிற்காலத்திலே எக்காந்து கொண்டும் அவர்கள் பாதையை விட்டு திசை கெட்டு போக மாட்டார்கள். they will be go straight in the God's direction என்று சொல்லி போடப்பட்டது. வாசிக்கலாம். பசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ள நடந்து வருவதில்லை. அந்த வழி நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம பாதையில் நம்ம பேதையில இருந்தோம் என்ன செய்யாது? திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பெரும்பாலும் நம்ம ஒரு அவருக்கு மேலே பசுத்தாய் பெற்ற பின்பு நம்ம குழந்தை போல பேதைகளாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம நினச்சிப்போம் அறியாமல் பிள்ளையா செய்தா அப்படின்ற பாதையை விட்டு விளையிறோம்னு. நம்ம கொஞ்சம் பாதையை அப்படி விளையாடுனாலும் கர்த்தர் காப்பாற்றி பாடையுடைய வழிகளை செய்வார், நடத்தி செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் நிறைய இடத்துல என் வாழ்க்கையில் பாதை தவற பார்த்துருக்கிறேன், பாதையை விட்டு விலக பார்த்துருக்கிறேன், பாதையில் நிற்க பார்த்துருக்கிறேன், பாதையை விட்டு சைடில் ஓரம் கட்டி பார்த்துருக்கிறேன், அமைதியாக ஓரமாக உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தர் விடலை. அந்த பாதையில் என்னை காப்பாற்றி மறுபடியும் நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உள்ள கர்த்தர் நல்லவர். நம்ம பசுத்தாவினை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்?
அந்த தன்மை வல்லமை வெளிப்படுத்த முடியாது. அவர் கண்கள் பூமியில் சிந்து கொண்டு இருக்குது, உலாய் கொண்டிருக்கு. எதுக்கு வல்லமை வெளிப்பட்டிருக்கா? பசுவோர் மேலே கண்கள் ஏன் உலாய் கொண்டிருக்குது? சரியாக நடக்கிறார்களான்னு சொல்லி அப்படி கொஞ்சம் விளங்கினா உடனே பசுத்தாயை கொண்டு என்ன செய்வார்? அதை சீர்படுத்தி செயல்படுத்தி மறுபடியும் இந்த பாதையிலே காப்பாற்றி அவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா! தேவனுக்கு சோத்திரம் உண்டாத. அதனால நீங்கள் மனசில் ஒரு தைரியமான வார்த்தையை இந்த வருஷத்தை நினச்சிக்கோங்க. எக்காந்து கொண்டு நம்ம வழிகளை நாம் கர்த்தர் மேல் செய்வதில்லை, அப்படி கைவிடாமல் அந்த பாதையை என்ன செய்வார்? காப்பாற்றி நம்மளை மறுபடியும் அதே பாதை நடத்துவாராங்க. ஹல்லேலூயா! நம்ம சில நேரத்தில் அவ்வளோதான், இந்த பாதை போதும், இந்த பாதை அப்படின்னு நம்ம நினைப்போம். வேத பாதையில் போகலாம் எப்படி நினைப்போம். ஆனாலும் கர்த்தர் சில விட போகிறதில்லை நம்மளே. ஹல்லேலூயா! அந்த வருஷத்துல நம்ம எந்தெந்த பாதையில் நம்ம ரீரூட் ஆகிருக்கோமோ, எந்தெந்த பாதையில் நம்ம தப்பாக இருக்கிறோமோ, எந்தெந்த பாதையில் நம்ம டைவெர்ட் ஆகிருக்கோமோ, அதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய பாதைக்கு நேராக ரீரூட் செய்வாராங்க. ஹல்லேலூயா! அதுக்காக பூமியிலே அவர் பசுத்தாவின் கண்களை வைத்திருக்கிறார். பசுவோட கண்காணியும் வைக்க முடியாது செய்திருக்கிறார். தன் வல்லமை வெளிப்படுத்த முடியாத பசுவோட பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் வரி தப்பி போகிறான், யாரெல்லாம் நெறி தப்பி போகிறான், யாரெல்லாம் சத்தியத்துக்கு விலகி போகிறார், யாரையும் எனக்கு என்னன்னு சொல்லி போதுங்கிற ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார், யாரெல்லாம் தடை செய்திருக்கிறார், தடைகளை யார் சிக்கியிருக்கிறார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே வர்றார். எப்படியும் அந்த பாதையை அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து நடத்தக்கதாக காப்பாற்றுறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் இல்லாதங்க இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை கர்த்தர் பாதையை காப்பாற்றுகிற வார்த்தையை நம்ம தியானிக்க போயிடும். நமக்கு வர்ற ரோடு என்ன செய்ய கர்த்தர் என்ன செய்யற? பாதுகாக்கிறார். நமக்குரிய ரோடை கரெக்டாக போட்டு வச்சுக்கிறார். சில பேர் அது பார்க்காம தான், அந்த ரோடு தெரியாமல் தான் என்ன செஞ்சிருது? திசை கெட்டு செய்யுது போயிடும். ஆனால் தேவதாசன் எப்படி சொல்லுது? அவளை எக்காரணத்துக்கு தேவையாக இருந்தால் என்ன செய்ய போகல? திசை கெட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா! தேவதாசம் சோத்திரம் இல்லாத இந்த மனசு நீ தைரியமாக வாக்குறமா வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள நாம் எப்படி தப்பு செஞ்சாலும், நம்ம எப்படி தவறு செஞ்சாலும் நம்மளோட பாதையை விட்டு நாம் என்ன பண்ண திசை கெட்டு போகாமல் கர்த்தர் நம்ம பாதையை பாதுகாப்பா என்று சொல்லி நீங்கள் மனசை திடமாக வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறது. மகா நீதிபரராகிய நீதிமான பாதையை என்ன பண்ணுகிறீ? செம்மைப்படுத்துகிறீங்க. அவன் பாதையை ரெடியாக வச்சுக்கிறீங்க, பெர்ஃபெக்டாக வச்சுக்கிறீங்க. பாதையை என்ன செய்யுங்க? பெர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. எக்காலத்துக்கு பாதை இல்லாமல் அவன் தடுமாறாதபடிக்கு, பாதை விட்டு இல்லைன்னு சொல்லி பாதை விட்டு விலை போகாதபடிக்கு அவன் பாதையை பாதுகாத்து அவன் செம்மையான பாதையை கொடுத்து நீதிமான என்ன செய்கிற நீர் பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா! தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்படி கர்த்தர் நம்மளுடைய பாதையை தொடர்ந்து நம்மளை பாதுகாப்பாராக. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. கடந்த வருடத்திலும் நம்ம நிறைய பாதையை விட்டு நம்ம கர்த்தருடைய பாதையை விட்டு நம்ம நிறைய காரியங்கள் விலகி இருந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் விட போவதில்லை. அந்த பாதையை மறுபடியும் காப்பாற்றி அதே ரூட்டில் மழை தேர்ந்து கற்று வெற்றியை காண்ப செய்வார். ஹல்லேலூயா! சிலது நொந்து போயிருப்போம், சிலதில் திடமற்று போயிருப்போம், சிலதில் பலவீனமாக இருப்போம். என்னங்கடா அந்த பாதை, என்னங்கடா இப்படி முள்ளுங்கிடமாக இருக்குது, ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்லுங்கள், நீதிமானா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக உத்தமாக லாயலாக இருக்கும்போது அந்த பாதை உங்களுக்கு என்னதான் தெரியும்? செம்மையாக தான் தெரியும். ஹல்லேலூயா! நம்ம பண்ணுற சேட்டைகள், நம்ம பண்ணுற குசும்புகள், நம்ம பண்ணுற குறும்புகள், என்ன பாதை எப்படி இருக்கு? நமக்கு கரண்டு முரடமா புளியுமா இருக்கு. ஆனால் கர்த்தர் விட போகிறது இல்லைங்க. அழைச்சவரே விட மாட்டார். உனக்கு என்ன இருக்கு? கல் இருக்கா? கல் இருக்கு ஏன்னு சொல்லு. பாதையை கூட சொல்ற. கல் இருக்கு ஏன்னு சொல்லு, கல் எடுத்து வைக்கிறேன். ஆண்டு முள் இருக்கா சொல்லு, முள் எடுத்து வைக்கிறேன். ஆண்டு முன்னாடி பெரிய ஜாமா டிராஃபிக் ஜாமா இருக்கா சொல்லு, ஏன்னு சொல்லு, கூட்டத்தை ஒதுக்கி வைக்கிறேன். இப்படிதான் கர்த்தர் செய்வார். சொல்ல உடனே பாதை மாற்ற மாட்டார். உடனே பாதை மாட்டார். நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்காக என் பிரச்சனை புதிய பாதைங்கிற வேற காதை அடைச்சிருக்கின்ற கர்த்தர் புதிய பாதை கொண்டு கொள்வார். கொடுத்துருக்க பாதை கர்த்தர் உங்களுக்காக, தமிழ் பசுக்காக, நீதிமான்களுக்காக, தமக்காக நீதியாக இருக்க ஜனங்களுக்கு அவர் பாதையை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா! காப்பாற்றுகிறார், காப்பாற்றி வந்தார். ஹல்லேலூயா! அந்த இடத்துல 3 இடத்துல நான் கொஞ்சம் திசைக்கிட்டு போகிற மாதிரி சில ஒர்க்கெல்லாம் பண்ண பார்த்தேன். நான் கர்த்தர் இறுக்கி பிடிச்சிக்கிட்டார், என்னையும் பிடிச்சிக்கிட்டார், என் பாதையும் பிடிச்சிக்கிட்டார். கர்த்தர் ஒரு சோத்திரம் இல்லாத. சில பேர் அப்படிதான் தன்னோட பாதையிலிருந்து விலக முடியாது, அப்படியே போவாங்க ஏதாவது சோதனை நிமித்தமாகும். ஆனால் கர்த்தர் செய்யப்படுறாரு, அவங்கள அப்படியே அவங்களோட பாதைக்கு இஷ்டத்துக்கு போகாமல் நம்முடைய பாதையிலே அந்த பாதையை காப்பாற்றி அவங்க மறுபடியும் என்ன செய்வார்? அந்த பாதையை நடத்தி தேவாசம் பெற்றுக்கொள்ள செய்வார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதுக்காக இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்காந்து கொண்டு நம்ம பாதையை நாம் தடப்போறா அப்படிக்கு, எக்காந்து கொண்டு நம்ம பாதையில் நாம் விலகி போகா அப்படிக்கு, எக்காந்து கொண்டு பாதையை நாம் தடங்களாக அப்படிக்கு நாம் தேவனுக்கு ஒரு ஜபம் பண்ண வேண்டும்.
அந்த ஜபமானது கர்த்தர் அந்த பாதையை காப்பாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். அதாவது பொதுவாக ஒரு ஜபத்துடைய காரியம் நமக்கு நிறைய போதிச்சிருக்கோம், நிறைய தெரியும். நான் கர்த்தரை 3 காரியங்களை மறுபடியும் போதிக்க சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஜபத்தை பற்றி நிச்சயமாக போதித்து கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசத்தை பற்றி போதித்து கொண்டே இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை பற்றி போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 பிரசங்கமாக இதில் பண்ணிருக்கணும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்திருக்கிறார். அப்போது இந்த ஜபத்தோட காரியத்தை நம்ம நிறைய விதங்களை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கோணங்களில் பார்த்துருக்குறோம், நிறைய ஆங்கிளில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு காரியமாக தெரியும். ஆனாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஜபத்தை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஓரமான டிப்ஸ் அப்படின்னா, ஜபமானது தேவசத்துக்கு நேராக நம்ம நடத்தும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். ஜபம் தேவசத்துக்கு நேராக நம்ம நடத்தும்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, நாம் தேவசத்தை திருப்பதுக்கு இருந்து ஜபம் ஒரு பொருளாக காணப்படும். நாம் தேவசத்துக்கு நேராக நம்ம திருப்ப வேண்டும் அப்படின்னா ஜபம் தான் என்ன செய்யறதுக்கு, அதுக்கு என்னவாக இருக்கும், அதுக்கு அதாவது கோர், அதோட ஃபவுண்டேஷன் பொருளாக இருக்கும். தேவனுடைய வசனம் சோத்திரம்ன்றதாக நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை நீங்கள் திருப்பறதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஜபம் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜபம் தான் உங்களை தேவத்துக்கு நேராக திருப்போம். அல்லது ஜபம் என்ன செய்யும், உங்களை தேவத்துக்கு நேராக திருப்பி மறுபடியும் அந்த பாதையிலே உங்களை சேர்க்கும். தேவனுடைய வசனம் சோத்திரம்ன்றதாக. அப்போ எல்லா காரியத்துக்கும் ஒரு ஜபம் ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எக்காலத்தோட பாதையை விட்டு கொஞ்சம் விலகி போனாலும் அது என்ன செய்யும், ஜபம் என்ன செய்யும், மறுபடியும் நீங்கள் பண்ண ஜபம் தேவன் பாதை நேராக மறுபடியும் என்ன செய்யும், திருப்பும். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத. அதுக்கு தான் இந்த பாதையிலே கர்த்தர் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஜபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஜபம் நம்முடைய பாதை என்ன செய்யும் சரியாக வழிபடுத்துறது வகுப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 23:4 வாசிங்க. 21:4 வாசிங்க. 25:4 வாசிங்க. சங்கீதம் 25:4. உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். ஒரு நல்ல அருமையான ஜபம். உங்களோட வழிகளை எனக்கு தெரியும், உங்களோட பாதையை எனக்கு போதித்தரும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாத. இப்போ 4 சிக்னல் நிற்கிறீங்க, 4 ரோடு நிற்குது சிக்னலில், அப்படி தானே? எந்த பாதையில் உங்களுக்கு போகணும் தெரியுமா? எந்த பாதையில் போக தெரியாது. அப்போ ஆண்டவரே இப்போ பாதை எனக்கு போதித்தரும்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாத. அதே 27:11 வாசிங்க. சங்கீதம் 27:11. உங்களோட வழியை எனக்கு போதிட்டு என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையை நடத்தும். ஹல்லேலூயா. இது ஒரு விதமான ஜபம். உங்களோட வழி எனக்கு போதித்து எதிராளி நிமித்தம் என்னை செம்மையான பாதையை நடத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. இங்கே ஒரு ஜபத்தை பார்க்கிறோம், இங்கே ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். இன்னொரு சங்கீதம் 140:10 இதையும் வாசிக்கிறோம். இங்கேயும் ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். அந்த பாதையை நமக்கு கர்த்தருடைய பாதையை நடத்தணும். நாம் எக்காதோடு விலக வேண்டும், எக்காதோடு விலக வேண்டும் அதாவது எக்காதோடு விலகக்கூடாது என்று சொல்லி நம்ம நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அந்த ஜபம் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டும். விலக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை விலகாமல் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் சொல்லி ஒரு ஜபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 140:10. தப்பா சொல்றேன்னா சங்கீதம் 148 கடைசி வசனம் இந்த வசனம். சங்கீதம் 43:10. 143:10. நமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாங்க. ஹல்லேலூயா. நாட்டில் கூட இப்படி ஒரு ஜபம் காலையில் பண்ண வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. பாருங்க, ஒரு நாளில் நம்ம எப்படியாவது அந்த வழி விலக செய்யும்படியாக காரியம் நடக்க முடியாது இருக்கலாம். ஆனாலும் இந்த அதிகாலையில் இந்த 3 வரியை கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்க, அந்த நாள் என்ன செய்யும், உங்களுடைய எக்காலத்தை கொண்டு பாதையை விட்டு விலக செய்யாமல் இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளால் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் முடியலை. நம்மளால் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு செய்ய நினைக்கிறோம், அங்கே செய்ய முடியல. நம்மளால் ஒரு பாதையில் போய் அந்த காரியத்தை பிடித்து கொண்டு நினைக்கிறோம், முடியலை. ஏன் தெரியுமா? அந்த செம்மையான வழிநடத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்லை. அதிகாலையில் இந்த 3 வசனம் சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, உங்கள் வழிகளை எனக்கு போதித்தரும், உங்களோட பாதையை எனக்கு உங்கள் வழியில் எனக்கு காண்பித்தரும், உங்களோட பாதையை எனக்கு போதித்தரும். என் எதிராளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாதையை நான் செம்மையாக நடக்கிற ஒரு பாதையை எனக்கு காண்பித்தரும். இந்த நாளை என் தந்தமிகா சோத்திரம்.
உங்கள் பிரீத்தியாக நடக்க எங்களுக்கு போதித்தரும். விசேஷமாக உங்கள் நல்ல ஆவியினை செம்மையான வழிநடத்துவா சொல்லி அதிகார ஜபம் இதை பண்ணி பாருங்க. அந்த நாட்களில் உங்கள் பாதையில் நீங்கள் எந்த பிசகு ஏற்படாது, எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படாது, ஒரு தடங்களும் வராது. அந்த பாதை உங்களுக்கு என்னமா அமையும்? செம்மையாக அமையும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சப்போஸ் நீங்கள் அந்த நாளில் ஏதாவது வழி தவறி பாதையில் கொஞ்சம் ஒரு முரடுகளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் திரும்பினாலும் அது பழையபடி என்ன செய்யும்? அது திருத்தும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அது பாதையானது உங்களை என்ன செய்யும்? நேராக உங்களை திருப்போம். நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங்காக பிள்ளைகளை கூட்டு கொண்டு ஸ்கூலுக்கு சென்றிருந்தோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நடத்துகிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் குயிஸில் திரும்ப பேரை பயந்து கொண்டு இருக்கிறான். அது நேரத்தான் இருந்திருக்கு. அப்போது ஸ்கூலில் ஒரு பக்கம் குயிஸ் ப்ரோக்ராமும் ஒரு பக்கம் பேரண்ட் மீட்டிங் நடந்திருக்கு. இவன் இந்த நாள் ஸ்கவுட் கேம்ப் போனதுனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு கேட்கல. அப்படி குயிஸ் ப்ரோக்ராம் இருக்குது அவனுக்கு தெரியாது. எனக்கு காலையில் நாங்கள் எப்போது மாதிரியே 10 to 12 அவங்க ப்ரோக்ராம் இருந்திருக்கு. ஆனாலும் இதை கவனிக்காமல் சொன்னான் என்கிட்ட. ஆனால் காலையில் தான் சொன்னான். சரி, நம்ம பேரண்ட்ஸ் பற்றி நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதே ஃபாலோ பண்ண சொல்லி 11 மணிக்கு அட்டன் பண்ணால் போகணும்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வீட்டில் கிளம்பி நான் கடந்து போயிட்டு இருந்தோம். 10:45 என் மொபைலில் ஃபோன் தொடர்ந்து ஒரு 5-6 ஃபோன் அனுப்பிச்சு கொண்டே இருந்துச்சு. யார் திரும்ப ஃபோன் பண்ணுறேன்? எனக்கு ஃபோன் வந்துச்சு. உடனே ஸ்கூலில் உள்ளே என்ட்ரு அவனோட ஃபோன் நிப்பாட்டி யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கே குயிஸ் பண்ணுற பையனுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு இருக்கா என்ன இருக்கான்னு கேட்க 2 மாதம் பேர் பதிஞ்சு எவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் ஆப்போசிட் கிடையாது. உங்களுக்கு ஒரு பையன் கொடுக்குறேன் எனக்கு அசால சொல்லுங்க. எங்கே இருக்குங்க? நம்ம கேம்பஸில். உடனே இந்த பிளாக்கு வாங்க அட்டன் பண்ணுங்க. 12 மணிக்கு மேலே நீ பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவள் உடனே அட்டன் பண்ணிவிட்டு 20 புத்தகத்தை எழுதி வச்சான். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாம் அந்த பாதையை விட்டு விலகி போனாலும், நாம் தவறு செய்தாலும் கூட, நம்ம அந்த பாதைக்கு தவறு செய்தால் கூட அது விலகி போனாலும் கூட கர்த்தருடைய என்ன செய்யுது? பார்வையானது மறுபடியும் என்ன செய்தது? அந்த பாதையை நோக்கி நடக்க செய்கிறது. அந்த பாதையை காப்பாற்றுவது நடந்து கொண்டே. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அவன் கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்ணது தான் சரி. கர்த்தர் சித்தமானது அட்டை பண்ணான். அது கரெக்டாக என்ன செய்யுது? அந்த ஜெபமானது தேசத்து நேராக எங்கே இருந்தது? பாதையிலே நடத்தி வைக்கப்படும். அப்புறம் புரிஞ்சு கொண்டு நாம் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் திருப்புறதுக்கு என்ன செய்யுது? தேவசித்த நமக்கு உள்ள திருப்புறதுக்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம்காக. அதனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, அதிகாலையிலே இந்த மாதிரி வசனம் தெரிஞ்சு செய்வீங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ உங்களுடைய வழியை நடக்க எனக்கு போதித்தரும். உங்களுடைய ஒரு நல்ல ஆவி என்னை செம்மையான பாதை நடத்தும். எதிர்களுக்கு முன்னாக என்னுடைய என் பாதையை செம்மையாகும் அப்படின்னு சொல்லி பண்ணி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த பாதையிலே நீங்கள் விலகினாலும் அவர் என்ன செய்வார்? பாதையை காப்பாற்றுவங்களே தேசத்தில் எல்லாம் திருப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை திருப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் தேவ பிள்ளைகள், இந்த ஜெபம் தான் இந்த பாதையிலே நீ விலகி போனாலும் மறுபடியும் தேசத்தை செய்யறதுக்கு திருப்புகிற ஒரு ஆயுதமாக காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால எப்போவுமே ஒரு அதிகாலை வேலையிலே இந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரே, இந்நாள் தந்தமையை நன்றி. இதனாலும் நீ நடக்கக்கூடிய வழியை உங்கள் வழியை நான் நடக்க எங்களுக்கு போதித்தரணும். உங்கள் நல்ல ஆவி என்னை செம்மையான நடத்தும் என்று சொல்லி பாதைக்காக, நீ நடக்க வேண்டிய பாதைகளுக்காக, வழிகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளில் நீங்கள் தவறுனாலும், நீங்கள் ஏதாவது தடை கொண்டு வந்தாலும், நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு நிமித்தமாய் தடங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அந்த பாதையை காப்பாற்றி அந்த வழியில் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பல நடங்கள் அப்படி நடந்தது. ஒரு டிசம்பர் 31 போய் எங்கள் ஆஃபீஸில் பழைய ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது எப்போவுமே ஒரு கேம்ப் வைப்பாங்க. எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கேம்ப் வைத்து மகாபலிபுரம் டூர் மாதிரி கூப்பிட்டு போய் அங்கே டிஃபனில் சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்ல சீஷோவில் பீச்சில் குளிச்சுட்டு வருவோம். அப்போது அப்போ நம்ம மெட்ராஸை தங்கியிருந்த காலத்தில் 31 வந்து நான் எப்போவுமே மேடவாரத்துக்கு விரட்டி அது இந்த ப்ரோக்ராம் முடிச்சு 7 மணிக்கு 7:30 கிளம்பி 8:30 நேரம் மேடவாரத்துக்கு வந்துடுவார். டூர் முடிஞ்சு ஃபேமிலி நேராக எங்கள் அக்கா அவர் கூப்பிட்டு வந்துடுவார். இங்கே மேடம் கூப்பிட்டு வந்து நான் டேரெக்டாக மகாபலிபுரத்துலேருந்து டேரெக்டாக இப்போ டிசம்பர் 30 நைட்டு 9 மணிக்கெலாம் நான் ஆராதனை வந்துடுவேன். அன்றைக்கி அதான் டியூட்டி வந்து பள்ளிமண்டலம் ஆராதனை எடுக்கணும்னு சொல்லி போட்டதுனால எல்லோரும் பள்ளிமண்டலம் போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஆயத்தம் வைக்கிறாங்க. 5:30 மணிக்கு கிளம்புறோம். உன் ப்ரோக்ராம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் எப்போ வந்து படம் டைம் பத்தாதியா, நீ ஒரு 5 மணிக்கே கிளம்பி வந்தால் பள்ளிமண்டலம் நேரம் வந்துடு அப்படின்னு எப்போ முறையே சொல்லிட்டாங்க. நான் மேடம் சொல்லி அசால்ட்டாக இருந்தேன். பள்ளிமண்டலம் சொன்ன உடனே சரி 5 மணிக்கு கிளம்பி நான் போயிட்டேன். அது என்னவோ தெரியல, வெள்ளூரில் வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. ரொம்ப டைம் ஜாஸ்தியாகி போச்சு. நான் வெள்ளூர் வந்து என் கை கால படப்படுத்துது. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் நினச்சேன். எனக்கு அந்த சம்பவம் எனக்கு ஜோயல் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
அப்போது வந்து இனிமேல் அவ்வளோதான், இன்னைக்கு பஸ்ஸில் ஏற நீர் கொண்டு போகிறோம், ரொம்ப சங்கடமான என்ன பாவம் செஞ்சு தொலைச்சனோ, இப்படி பஸ்ஸில் நீர் கழிக்க போன்னு சொல்லி ஒரு சொல்கிற கண்ணீர் வந்துட்டு. அப்போது என்ன ஒரு இவ்வளோ நாள் எந்த 31 போனாலும் கூட டூர்லாம் அட்டன் பண்ணால் கூட நான் சரியாக போய் செஞ்சுருவேன், அதை அட்டன் பண்ணிடுவேன். ஆனால் பாருங்கள் இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே, ஏதோ பெரிய தவறு பண்ணிட்டேன் போல தானே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு. அப்புறம் எப்படியாவது ஒரு எனது வழி செய்யும் அப்படின்ட்டு வெளியூர் டக்குன்னு ஒரு 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 குணத்தில் உண்டாச்சு. அந்த பஸ்ஸோட இறங்கணும்னு கற்று சொன்னான். இறங்கி முன்னாடி ஓடிட்டு இருக்க ஒரு 10 பஸ் ஜாமான் நிற்குது. அதில் முன்னாடி ஓடிட்டு இருக்க அந்த பள்ளிமன்ற பஸ்ஸை பிடிக்குது. ஒரு ஓடக்கு பஸ் டிக்கெட் எடுத்த டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணேன். டிக்கெட் எடுத்துருக்கேன்னு சொன்னேன். அந்த ஊருக்கு போய் வேஸ்ட் பண்ணி அந்த பஸ்ஸில் போய் அங்கே ஒரு டிக்கெட் எடுத்தேன். அந்த ஆள் என்ன இப்போ அன்டைமில் எங்கேருந்து வேறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போகணுங்க. ஏன் அந்த பஸ்ஸை உங்களுக்கு தேவை என்ன தேவை கைடு போட்டோம் என்ன சொல்கிறோம், டிக்கெட் பே பண்ணியது நீங்கள் சரி பாப்பா நம்ம சீக்கிரம் போகிற மாதிரி பண்ணணும். கடைசியில் ஒரு செக் போஸ்ட்லேருந்து நம்ம சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 அடி இருக்கும், அந்த மாதிரி தூரத்தில் இருந்துச்சு. அப்போது அதை எப்படி நான் நடந்து போனால் ஒரு 6-7 நிமிஷமாகவும் என்னோட நட அப்படி தான். அப்போது யோசித்து பார்த்து செக் போஸ்ட்டில் இறங்கிட்டேன். எப்போ இறங்கணுமா 11:56 உடனே இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி அவன் எவ்வளோ கட்டான என்னை போங்க ஆட்டோக்காரன்னு சொல்லி அனுப்பிச்சி இந்த மாதிரி சர்ச்சை அவனுக்கு எனக்கு காணப்படுத்திருப்பதுக்கு இதுக்கு ஆட்டோ இது கூட்டு போகிறதுன்னு சொல்லி 11:58 உள்ளே போனேன். 11:59 என் காலுக்கு செருப்பு பறக்குது. செருப்பு கரெக்டு நேரத்தில் தூக்கி எரிஞ்சேன். 11:59 பணங்கா படிக்கிட்டு கரெக்டாக அங்கேருந்து அவர் தான் ஆறு நடத்துகிறார். எல்லாம் அலையா சொல்லி தேவை துதிக்கும் புதிய வருஷம் பிறக்க போகுது அப்படின்னு 59க்கு நான் உள்ளே மிளகா பண்ணிக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு அதுக்கு மேலே படப்படும், இந்த பிள்ளை பையன் வருவானா வரமாட்டானா புதிய வருஷத்தை விடப்போகிறான் அப்படின்னு சொல்லி சரியாக 2000 வருஷம் 2000 தான் பிறக்குது. அந்த வருஷம் தான் அப்படி திரும்பி பார்த்துட்டு என் தலையை பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷம். வந்து சேர்ந்துட்டாங்க. 12 மணிக்கு நல்ல ஜோகம் பண்ணி கத்துற வார்த்தை போயிட்டு அன்றைக்கி கறி சாப்பிடணும்னு சந்தோஷமாக அன்றைக்கி புது வருஷம் பிரவேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, அந்த வெள்ளூரில் வச்சு பண்ண ஒரு ஜபம், பஸ்ஸில் வச்சு பண்ண ஜபமானது என்ன செய்யுது, என் பாதையில் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் டிஸ்டர்ப் இருந்துச்சு, ஆனால் அதை அடக்கி போட்டு அந்த பாதையை செவ்வியாக்கி அதை குறித்த நேரத்தில் அந்த தேசம் செய்யறதுக்கு என்ன திருப்பிச்சு. சோத்திரம்னால பாதையை விட்டு விலகிறதுக்கு பல சூழ்நிலை நம்ம ஆக்கிரவாதத்தில் காணப்படுகிறது. பாதையை தடுக்கிறதுக்கு பல சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஜபம் செய்தீங்கன்னா இந்த ஜபம் என்ன செய்யும், தேசத்துக்கு நேராக என்ன செய்யும், திருப்போம். உங்கள் பாதையை அது செவ்வைப்படுற கர்த்தர் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன் பாதையை காப்பாற்றுங்க காத்து கொண்டிருக்கிறார். நீ அதுக்கு ஜபம் பண்ண உன் பாதையெல்லாம் என்ன செய்யும், செம்மையா நெய்யாய் வழியுது வருஷத்தில். ஹல்லேலூயா. நீ ஜபம் பண்ணிக்க வேண்டும். ஜபம் நிச்சயமாக பண்ணுங்க. ஆராதனைக்கு உன் தடை வருதுன்னா ஒரு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தில் எந்த காரணத்தை கொண்டும் ஆராதனை தடை செய்யக்கூடாது. ஜபம் பண்ணி பாருங்க. நீங்கள் வலுக்கட்டாமல் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் மூடாகி திரும்பி வந்துடுவீங்க. வலுக்கட்டாமல் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு சரியாக மூடு வராமல் நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க. இந்த ஒரு ஜபமானது இந்த 51 வாரங்கள் ஆராதனை செய்யும் கட்டடிக்காமல் உங்களுக்கு கூட்டு வந்து சேர்த்துரும். நிச்சயமாக ஜபம் வேணும். என் பாதையிலே எந்த தடங்களுக்காக கர்த்தர் நடை நடத்துகிறார். இந்த வருஷத்தில் குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்களில் எந்த ஆவிக்குரிய பாதையில் எனக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எந்த ஒரு இடரும் வரக்கூடாது. நல்ல ஆவியை செம்மையான வழி நடத்த வேண்டும் சொல்லி இந்த வருஷத்துக்காக நீங்கள் ஜெயிச்சுட்டு இந்த வருஷத்துக்கு நீங்கள் வெற்றி நடை போடுங்க. நிச்சயமாக ஆராதனைக்குரிய காரியங்கள் ஜபம் காரியம் எதுவும் வர தேவ சந்தோத்திரம் இல்லாதாக. ஆகையினால நீ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பாதை காப்பாற்ற வல்லவராக காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கான ஜபத்தை நீங்கள் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஜபம் அந்த பாதையை காப்பாற்றுவோட காரியத்தை இயக்கும் என்கிறது தேவ சமூகத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் சந்தோத்திரம் இல்லாதாக. இங்கே பசுவான்களை சில பாதையை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார், எப்படி காப்பாற்றினார், அவங்க என்ன தடங்கள் இருந்தது, எப்படி பாதைக்கு விலகினார் சொல்லி ஒரு 5 காரியங்களை ஒரு வேகமாக பார்ப்போமாக. முதல்ல யாக்கோபு வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:19. அதாவது யாக்கோபு ஒன்றும் இல்லாதப்போ கர்த்தர் பேசின இடம் வந்து இடத்த என்ன செஞ்சார், பெத்தேல் என்று பேரிட்டா. வாசிக்கலாம். தேவன் என்னோடு இருந்து கர்த்தர் தேவனா இருப்பார். நான் தூணா நிறுத்தினேன். இந்த கல் தேவனுக்கு வீடா.
தேவனுடைய இடத்துல எல்லாவற்றையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் தசமா செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாத இங்கே தேவன் பேசின இடத்துல ஒரு ஆலயத்தில் பலிபடுத்த சொல்லி என்ன செஞ்சான், ஒரு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். இப்போ தேவன் பேச இடத்தையும் அவன் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டான். ரைட், இனி பிற்காலத்தில் அவன் இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் பலிபடுத்த கட்ட முடியாது. பிற்காலத்தில் வசதியான நினைச்சுன்னு அவன் ஒரு பலிபடுத்த கட்டணும். இப்போ அவன் பதான அரண்மனைக்கு போகிறான், நல்ல பெரிய விருத்தியாகிறான், மனைவி பிள்ளைகளாக விருத்தியாகிறது, வாரான். வந்த உடனே அவன் வரும்போதே அவன் மாமா மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாரு, அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் ஏசா அவரை பிடிச்சிருக்க கண்ட உடனே மறுபடியும் ஆண்டோட போராடி ஏசாட்டிருந்து வெற்றி பெற்றுக்கிறான், அப்புறம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். இப்போ என்ன செஞ்சா தெரியுமா, அந்த பெத்தேல் போகிற நினைச்சு அவன் மறந்துட்டான். ஏன் தெரியுமா, நெருக்கடி. அவனுக்கு ஏசாமல ஒரு நெருக்கடி ரிலீஸ் ஆகிறதுக்கே பயங்கரமான டைட் ஆகி போச்சு. ஒரு பொசிஷனில் மாமடத்தை வெளியேறதுக்கு பெரிய டைட் ஆகி போச்சு. ஏசாட்டத்து வெளியே பிறகு பெரிய டைட்டாக ஒரு நெருக்கடியில் அவன் காணப்பட்டான். இப்போ பெத்தேல் போகிறதுக்கு அவனுக்கு மறந்துட்டான். வாசிக்கலாம் கத்திரவசம் சோத்திரம் உண்டாக 35:1 வாசிங்க. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து இதெல்லாம் அவன் சொன்னான், நான் பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னான். ஆனால் இவன் அதை செய்யலை. இப்போ ஆவியானவர் என்ன செய்யற, தேவன் அவரை நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு வழி தவறிவிட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன், வழி விட்டு விலகிட்டான்னு சொல்லி பார்க்கிறேன். கர்த்தர்களை பொறுத்தவரை அவன் தாமதித்து கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்கிறேன். நீ நிறைவேற நெருக்கடியில் தேவனை துதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நெருக்கடியில் தேவசனை பொறுத்தனே நேரம் இல்லை. விசேஷமாக இந்த இடத்துல என்ன பார்க்கணுமா, தேவனுக்குரிய பிரமாணத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லை. அவன் மடங்கி கிடக்கிறான், பாதையை விட்டு விலகி இருக்கிறான்ப்பா. இங்கே ஒரு பாதை அவனுக்கு விலகப்பட்டது, பாதையை விட்டு விலகினான்னு சொல்லி நான் உறுதியாக சொல்ல முடியும். அவன் பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தில் போய் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்க வேணுங்கிறது அவனோட பாதையம். ஆனால் அந்த பாதையை விட்டு விலகி நினைச்சிட்டான். ஏசாவுக்கு பயந்து தப்பிச்சுன்னு சொல்லி ஓரமாக அவன் இருந்து கொண்டான். கர்த்தர் சோத்திரம்னா கர்த்தர் அவனை நினைவுபடுத்தினார். மறுபடியும் பாதை நேரம் அவனை திருப்பினார். 6ஆம் வசனம் வாசிங்க. 6. கட்டி தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினா அந்த ஸ்தலத்துக்கு ஏன் பெத்தேல் என்று பெயரிட்டார். கர்த்தர் சோதரி இப்போ பெத்தேல் போய் கர்த்தர் சொன்ன பிரகாரம் பலிபீடத்தை கட்டினா 12:13 பாருங்க. இப்போ மறுபடியும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். வாசிக்கலாம். நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் சந்ததிக்கும் தேசத்தை கொடுப்பேன். தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திற்கு அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வதித்து எழுந்து மறுபடியும் அந்த இடத்துல வரும். இஸ்ரவேல் பேர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் சொல்லி ஆசீர்வதித்து கர்த்தர் அங்கே கிளம்பினான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யாக்கோபோட பரிசுத்தமான பாதையை கர்த்தர் என்ன செய்தார், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவன் அம்மாடு பெத்தேலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், அவன் இருந்தான், அப்படிதான் இருந்தான். தேவனுடைய காரியத்தை வாக்குத்தத்தை மறந்துருந்தான், வாக்குத்தத்தை விட்டு விலகி இருந்தான். விசேஷமாக இன்னும் அவன் தப்பாக செய்யலை, அறியாமல் தான் செய்தான். ஆனாலும் கூட அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தான் பண்ண பிரமாணத்தை என்ன செய்யணும்ல கடைப்பிடிக்க முடியல. இன்றைக்கி நிறைய பேருக்கு தான் நம்ம போகிற பிஸியில், நம்ம ஓடுற நெருக்கத்தில், நம்ம வேலை பிஸியில் தேவனை ஆராதிக்க டைமே கிடையாது. அப்படி தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும். என்ன செய்ய சொல்கிறீங்க, அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், அந்த அந்த அதிகால ஜெபம் நீ தொடர்ந்து பண்ணி கொண்டே வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த பாதையில் ஒரு பிசகு இல்லாமல், ஒரு வழி தடங்கள் இல்லாமல் அந்த பாதையை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற என்ன செய்வார், காப்பாற்றுவார். இங்கே யாக்கோபு காப்பாற்றினார். அவன் அந்த பாதையை விட்டு விலகி தான் இருந்தான், ஒரு நெருக்கடி நிமித்தம் அவன் விலகி தான் இருந்தான். ஆனாலும் கர்த்தரை காப்பாற்றி மறுபடியும் நான் பேசின இடத்துக்கு வரவழைத்து அவங்க பலிபீடத்தை கட்டி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, ஆபிரகாம் ஈசாக்கு வாக்குத்தத்தை உனக்கு தருவேன், உன் தேசத்துக்கு தருவேன், உனக்கு அந்த வாக்குத்தை உனக்கு தருகிறேன், அந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததியும் அது தருவேன்னு சொல்லி கர்த்தரை ஆசீர்வதித்து அங்கே கிளம்புனான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக பாருங்கள். இந்த இடத்துல தேவனை துதிக்க மறந்தனால வந்து பிரச்சனை. தேவனை துதிக்கிறதுக்கு அவன் மறந்துருக்கிறோம். ரூட்டு மாறு நிறைய இடத்துல அப்படி தான். நம்ம போன வருஷம் அதே வேலையின் பழு மித்தமாய், வேலையினுடைய ஹார்ட் ஒர்க் மித்தமாய் நம்ம என்ன செய்ய தேவனை தொழுது கொள்ள முடியல, தேவனை துதிக்க முடியல. தேவனை அதாவது தேவனுக்கு ஜபம் நோக்கி ஜபம் எடுக்க நேரம் இல்லாமல் மாற்றிட்டோம். நம்ம தேவனுக்கு சூத்திரம் உண்டாக இப்படி ஆவிக்குருவார்கள் ஜப வாழ்க்கையிலே நிறைய அங்கே ஒரு தடைகள் நம்ம பாதையில் காணப்பட்டிருக்கலாம். நம்ம ரூட்டே மாறி இருக்கலாம். அது பழையபடி என்ன செய்யணும், நீங்கள்
அதை காப்பாற்ற ஜெபத்தை பண்ண வேண்டும். அதாவது நாங்கள் எப்போவுமே 7 மணிக்கு ஷார்ப்பாக ஜெபம் பண்ணிடுவோம். 2 மாதமாகவே இவன் டியூஷன் போகிறான்னு சொல்லிட்டு என் ஜெபம் எப்படி இருந்தோ 8:45 9:10 9:10 9:40 முடியிருந்துச்சு. ஒரு தாறுமாறாக இருந்தது. ஒரு டைமுக்கு எங்களால் பண்ண முடியல. ஜெபம் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்னா ஒரு தாறுமாறு 7:45 7:50 8:15 டியூஷன் போய் வர டைம் மியூசிக் பண்ணலாம். என் மனசுக்குள்ள ஒரு பாரமாகவே இருந்தது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே இந்த 7 மணி ஜெபத்தை பண்ணிட்டோம். இனி டைமை மாற்றுறதுங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அந்த 7 மணிக்கு துடிக்குது ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வருஷம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ கரெக்டாக என்ன சொன்னால் அந்த டியூஷன் போகிறதுனா அவங்களுக்கு எந்த தோஷம் இல்லை, அதை நிப்பாட்டிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வருஷத்துலேருந்து மறுபடியும் எங்கள் பாதையை காப்பாற்றி மறுபடியும் 7 ஜெபத்தை சரியாக பண்ண வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெத்தையில் துதிக்கிற அந்த காரியத்தை மறுபடியும் கத்தனை செஞ்சார், எங்களை செய்து விட்டார். அப்புறம் ஆச்சரியம் தெரியுமா, அந்த 2ஆம் வாசகம் குடும்பமும் அவன் பெத்தையிலுக்கு போனான். வாசிக்கலாம் அந்த கதையில் உடனே நம்ம கூட உஷார்படுத்தினா தான் குடும்பத்தையும் அனைவரும் நோக்கி எல்லாத்தையும் அசோசியேஷன் எல்லாம் வெளியே போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தம் பண்ணி நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். கர்த்தர் பேசுற நேரத்துக்கு கடந்து வருவோம். கர்த்தர் பேசுற இடத்துக்கு கடந்து வருவோம். 7 மணி வேளையிலே எங்களுக்கு நிறைய காரியங்களை உணர்த்திருக்கிறார். ஆனால் நாமளும் அந்த நேரத்தை விட்டு விட்டோம். 6 மாதங்கள் 3 மாதங்கள் நேரத்தை விட்டு விட்டோம். நாங்கள் மறுபடியும் எங்கள் பாதையை காப்பாற்றி மறுபடியும் 7 மணி ஜெபத்துக்கு முழங்காப்படி செய்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்த பிரகாரமாய் கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த இடத்துல நான் என்ன தெரிஞ்சு கொள்ள தெரியுமா, தாம் வாக்குத்தத்தை விட்டு வெளியே போகும்போதும் நம் நெருக்கடி நிமித்தமாய் நாம் தேவனுடைய பாதைக்கு விலகும் போதும் விசேஷமான பிரமாணத்தை கடைபிடிக்காமல் நெருக்கடி நிமித்தமாக பிரமாணத்துக்கு விலகும் போதும் கர்த்தர் பாதையை காப்பாற்றி மறுபடியும் பிரமாணத்தை செய்ய வைத்து அந்த வாக்குத்தத்தை நடத்துகிறார் என்று சொல்லி நான் உறுதி எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் போன வருஷம் எந்தெந்த பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையிலும் சரி இதெல்லாம் நீங்கள் விட்டு இருந்தீங்க, எதெல்லாம் விலகி இருந்தீங்க யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் கர்த்தர் சரி செய்வார். அந்த பாதையை உங்களுக்கு செம்மையாக மாற்றுவார். அதோட தடங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். ஒரு நெருக்கடி நிமித்தமாக கூட இருக்கலாம், இடவசதி நிமித்தமாக கூட இருக்கலாம், நேர நிமித்தமாக இருக்கலாம், உடல் பலவீன நிமித்தமாக இருக்கலாம். போன வருஷம் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. 2024 ஆண்டுல கர்த்தர் அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு பாதையை மறுபடியும் செம்மையாகி தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உடல் பலவீனமாக புள்ளின் பெயரவே போறது இல்லையா, விடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். செம்மைப்படுத்துகிற பாதை. ஹல்லேலூயா. வேலையின் படுமித்தமாய் சண்டே ஆறாலும் போக முடியாது. ஜோயில் அன்னைக்கு கதறுவார், ஆத்மா பாரம் ரொம்ப சங்கடமாக இருக்கியா, வெளியில் தான் அப்படி இருக்கிறேன், உள்ளுக்குள்ள என் பாரம் குளிக்கும். நிச்சயமாக இருக்குன்னு சொன்னது அவர் சொன்ன நிச்சயமாக இருக்கும். கர்த்தரை ஆராதிக்க தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணதும் என்ன போட்டிருக்கு அர்த்தத்தை நான் சொல்லல, அவர் தான் சொன்னார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணதும் நல்லதுன்னு சொன்னார். அது வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னார், குட்டுன்னு சொன்னார். அதை செய்யணும்னு கர்த்தர் அடுத்தல அங்கே அடுத்து சொன்ன வார்த்தை என்ன, நல்லது. அப்படி நல்லது எதுவோ அதை வாழ்க்கையை நீங்கள் செய்யணும். பெட்டர் எதுவோ அதெல்லாம் வாழ்க்கையில் செய்யணும். பெஸ்ட் எதுவோ அதெல்லாம் வாழ்க்கையில் செய்யணும். விட்டமின் சி விட்டமின் டி அதுதான் நம்ம சாப்பிடணும். நம்ம சக்கையை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எது நல்லதோ அதை நம்ம சாப்பிடவே இல்லை. ஆவிக்கு வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நம்ம செய்யறதே இல்லை. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ண நல்லது, அதை நம்ம செய்யறதே இல்லையே. நீ யோசித்து பாருங்க. எங்கள் வீட்டிலலாம் 6 மணிக்கு எங்கள் வீட்டு அம்மாவும் ஒரு 6 to 6 to 7 1 மணி நேரம் ஜபம் உட்காட போட்டு ஜெபிச்சுட்டே இருந்து அதை சாத்திட்டு என்னதான் ஜெபிக்க தெரியல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னதான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். எங்கள் அம்மா அதுக்கு மேலே 1 மணி நேரம் என்னதான் இவங்க ஜெயிப்பாங்க, ஜெபிக்க என்ன இருக்குது எப்படிலாம் யோசிப்பேன். இப்போ 4 வருஷம் அது காணவே இல்லை. நான் ஜபத்தே காணல, ஒழுவே ஆட்டுறது எல்லாம் போல ஒரு ஜபம் மாறி போச்சு. சிம்பிளாக இப்படியே ஓட்டிட்டு அவர் பாதையை கற்று சிவகையாக்குவார்னு நான் விசுவாசிக்கிறேன். கத்திர வசம் சோத்திரம் உண்டாத அது 1 மணி ஜபத்தை கூட கூடாது. ஸ்திரீகள் வீட்டிலேருந்து 1 மணி நேரம் தயவுசெய்து விளையாங்க. உடனே பகவான படுத்துக்கிட்ட கூட ஜெபம் பண்ணுங்களேன். நீங்கள் படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வேறு ஆதாரம் இருக்குது, உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வேறு ஆதாரம் இருக்குது, நின்றுட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வேறு ஆதாரம், முழங்காப்படி ஜெபம் பண்ணுறது வேறு ஆதாரம் இருக்குது, வியாதியுமே வேறு இருக்குது. ஒன்றே ஒன்று தான் வேதாதாரம் இல்லை. என்ன எசேக்கியேல் எப்படி ஜெபிச்சார், படுத்துக்கிட்டு நோயாளி போட்டு எப்படியோ திருப்பி முதுகப்படி திருப்பி எப்படியோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒன்றில் மட்டும்தான் ஒரு நமக்கு ஆதாரம் இல்லை. நீங்கள் கோமாவில் படுத்த ஜெபம் பண்ணுவாங்களான்றது நமக்கு ஆதாரம் இல்லை. அப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா கோமாவில் இருக்கிறது தான் அர்த்தம். என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துல ஜெபம் பண்ணாலும் கோமாவில் இருக்கிறதா அர்த்தம். தயவுசெய்து நான் ஏன் ஹியூமராக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜெப வேலையை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் பாதையில் ஜெப வேலையை விட்டு கொடுக்காதீங்க. அது பிரமாணத்தை, அது ஒரு பிரமாணமாக தேவனை அது வந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்குற ஒரு பிரமாணமாகும். அதை விட்டு கொடுக்காதீங்க.
தேவனை துதிப்பதும் ஆராதனை வர ஒரு பிரமாணமாக அதை விட்டு கொடுத்தாருங்க. ஆராதனைக்கு வந்து அதோட இடைப்படுறது தேவோட பிரமாணம். தயவுசெய்து கூட பெத்தேலுக்கு போகிறது இவர் அவர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் என்ன கேட்டால். ஆனால் கர்த்தரோட கண்கள் பூமியும் வருஷம் வல்லமை விளங்கத்தக்க இருந்தது. சுற்றி கொண்டு யாக்கோவை தட்டி எடுக்குது. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. என்ன சொன்ன, நீ என்கிட்ட என்ன பேசுன, நீ எப்படி வந்திருக்கிற, நான் உன்னை என்ன செஞ்சுருக்கணும் பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாக்கோவை தண்டிக்கலை. ஹல்லேலூயா. போய் மறுபடியும் பாதை செவி பண்ணி மறுபடியும் பெத்தேலுக்கு போக வச்சு அந்த பிரமாணத்தை செய்ய வைத்து மறுபடியும் வார்த்தத்தை கொடுத்து அவனை கடைபிடிக்க செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளே அப்படியே இந்த வருஷம் செய்வாராக. நம்ம என்னென்ன ஆவிக்கிற பிரமாணங்கள் போன வருஷம் கடைபிடிக்கிற ரூட் மாதிரி விலகி இருந்தோமோ, ஜபமும் சரி, உபாசமும் சரி, ஃபுல் நைட் ப்ரேயரும் சரி, பாவரிக்கை என்னென்ன பிரமாணங்கள் போன வருஷம் வலிவிட்டு விலகிருந்தோமோ அதெல்லாம் கர்த்தர் இந்த பாதையை நம்ம செவ்வாய்க்கு அதை செய்ய வைத்து மறுபடியும் தேசத்துக்கு நேராக என்ன செய்வார், நடத்துவாராக. ஹல்லேலூயா. அந்த பாதை செவ்வாயை நடத்துவாராக. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே கடமை என்னது, ஆண்டவரே இந்த வருஷம் இந்த பாதையிலே செம்மையாக நடத்துகிறாரு உங்கள் பாதை. அவ்வளோதான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகிய இங்கே யாக்கோபு தேவோட பிரமாணம் செய்ய வழி விலகி ரூட் மாறி இருந்தான். கர்த்தர் ரூட்டை மறுபடியும், அதாவது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், God is getting back to the root to God என்று எழுதியிருக்கேன். getting back to the root to the God. இப்படி தன்னுடைய பரிசுத்தவான்களை செய்கிறது பாதையை காப்பாற்றினார் சொல்லி அறிந்து கொண்டேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. ரெண்டாவது காரியம், அதெல்லாம் இனிமேலாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான், வேகமாக போய்க்கலாம். வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக போயிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த யோனாவில் நிறைய சத்தியங்களும் மறைஞ்சிருக்கு. அதை துதித்து ஜபம் பண்ணி ரட்சிப்படலாம் அப்படிங்கிறதுக்கு யோனா ஒரு உதாரணம். ஏன்னா தேசத்துக்கு வழங்கி போயிட்டா மாதிரி தேசத்துக்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது யோனா ஒரு உதாரணம். இந்த எரிச்சல் அடங்கிறதுக்கும் யோனா ஒரு உதாரணம். தேவனை கோவாக்கினை அடங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், உபாசம் ஏற்படணும், அதுவும் அவங்க யோனா நினைவே மக்களுடைய ஒரு உதாரணம். பாவம் செஞ்சால் கடல் தூக்கி போடுவாங்க, தண்டனை உண்டு அப்படிங்கிறது யோனா ஒரு உதாரணம் இருக்குது. அங்கேருந்து எப்போ ஜெபிச்சா ரட்சிப்புண்டாங்கிறது யோனா இப்படி தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் சொல்லி யோனாவில் பார்க்குறது 4 அதிகாரம் தான். ஆனால் இட்ஸ் பேக்கட் ஆஃப் ஃபுல் ஆஃப் ட்ரூத். நிறைய சத்தியங்கள் உள்ள இருக்குது, அவ்வளோ பேக்கேஜ் உள்ள இருக்குது. இன்னொன்னோட கிட்டத்தட்ட 40% வரும் கூட யோனாவிலேருந்து. இன்றைக்கி நான் ஒரு வழியை பார்த்தேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த வார்த்தையை எங்கள் வீட்டம்மா நீங்கள் சொல்லி ஜெபிச்சு யாராவது சொல்லி கவனிச்சிங்கன்னு தெரியல. என்னுடைய நினைவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வழியிலே என்னோட பாதையை செவ்வையாக வழி நடத்துவேன்னு சொன்னேன். இந்த நினைவு பாதைகளும் இது எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியல. நான் அந்த சோத்திரம் சொன்னேன். என்னோட நினைவுகளும் உங்களோட பாதையிலே என்னுடைய நினைவு இல்லாமல் உங்களுடைய நினைவுக்குரிய பாதைகளை எங்களை நடத்தும். உங்களோட நினைவுகளோட பாதைகளை என்னை நடத்தும், எங்களை நடத்தும் என்று சொல்லி ஜெபிச்சதாக பார்த்தேன். கர்த்தருக்கு சோத்திரம்ல அப்போ பிரசங்கத்தில் வர வார்த்தைகளை ஆவியான யாரமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே அதோட பாட்டு எனக்கு அப்படி கிடைக்கும். அப்புறம் புரிஞ்சுப்பேன், சரி பிரசங்கக்கூடிய வார்த்தை தான் சொல்லி. கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாதாக யோனா 1:3 வாசிக்கலாம். ஓடி போகும்போது எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். பாருங்க, இங்கே தர்ஷீசுக்கு போக முடியாது வந்த நினைவு யார் நினைவு? யோனாவோட நினைவா? அது தேவனோட நினைவு இல்லை. இப்போ 2ஆம் வசனம் வாசிக்க தேவனோட நினைவு என்னன்னு தெரியும் பாருங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. இது தேவனோட நினைவு. அடுத்த வருஷம் தான் என்ன செய்யறது, நம்ம ஏன் நினைவே போவானே, நம்ம தரிசிக்க போகணும்னு சொல்லிட்டு அதை சேவை சமூகத்தை விலக முடியாது போனான். ரூட்டை விட்டு பாதையை விட்டு விலகினான். பர்பஸாக விலகினான். வாலென்றா விலகினான். தன்னோட நினைவுகளை கொண்டு போயிடுவோம், அவரோட நினைவு செய்ய வேண்டாம், போனால் சிக்கலாயிடும் அப்படின்னு பர்பஸாக விலகி அவன் போனான். கர்த்தரை விட்டாரா? அந்த பாதையை காப்பாற்றினாரா? கேள்வி பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ ஜபம் மறுபடியும் பண்ணான். ஆண்டவரே என் பாதைக்கு நானே விலகிட்டேன், ஏதாவது வழி இல்லை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஜபம் பண்ணினான். அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ மறுபடியும் 3:1-2 வாசிங்க. உண்டாகி மறுபடியும் நினைவுக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அது பிரசங்கி என்றார். என் நினைவை மறுபடியும் செய். உன் பாதையில் உன் நினைவை கொண்டு வந்தேன்னா அந்த கடன்கள் தான் வேறு ரூட்டு மாறிடுற. நம்ம நிறைய இடத்துல நம்ம கர்த்தர் கொடுத்த பாதையில் நம்மளோட நினைவுகள் பிராரம் செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து கர்த்தர் கொடுத்த பாதையில் நம்ம நினைவுகளை உள்ள பூத்தாதீங்க. அது என்ன செய்யும், பாதையை விட்டு விலக செய்யும். கர்த்தர் சோத்திரம் இல்லாத அப்படி தான் ஆதாரம் எல்லாமே அப்படி தான். கர்த்தர் ஒரு பாதையை ஆதாரம் கொடுத்துருக்காரு, அப்படியே போயிட்டு இருக்கணும்.
உடனே ஒரு விலகல் உண்டாது. எப்படி உண்டாது? அந்த சத்தத்தை கேட்டதுனால, தோட்டத்தில் 2வது சத்தத்தை கேட்டதுனால பெரிய விலகல் உண்டாயிடுச்சு. இப்போ தான் ரூட்டு மாறி போகுது. இப்போ அதாவது மாம்ச நினைவுகள், தன்னுடைய நினைவுகளாகும். அந்த தன்னுடைய நினைவுகளை உண்டாக்க முடியாது. சாப்பிட்டா ஏதாவது கொண்டு வருவான். தயவுசெய்து அதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. நான் அந்த ஒரு வாரத்தில் சார் நிறைய ஆக்கிரக்காக கற்றுக்கொண்டேன். வருஷம் 2 ஏன் தெரியுமா? நான் சின்ன விஷயங்களை பெருசாக்கி நான் அதாவது பெரிதாக நான் பயந்துட்டேன். கடைசி முத்தி பார்த்து சின்ன விஷயமாக தான் இருந்திருக்காரு. அப்போ என்ன நினச்சேன், என்னோட நினைவுகளை நான் பெருசுப்படுத்தினால எனக்கு உண்டான விளைவு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய நினைவுகளை உங்கள் பாதையில் வைக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெருசாக சொன்ன பிரகாரமாக ஒன்றும் தலைவலி ஒன்றும் இல்லை. அதை பெருசாக்கி பெரிய நோயாக நம்ம ஏன் காட்டுவானே? ஒன்றுமே கிடையாது. விழுந்தா பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. தலை சுத்து விழுந்தா பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதோட நிறுத்திக்கணும். கத்திரபசம் சோத்திரம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சின்ன விஷயத்தை பெருசாக வேண்டாம். ஆனால் அலர்ட்டாக இருக்கிறது வேறு விஷயம். ஆனாலும் அதுக்கு ஒரு ஜபம் இருக்க வேண்டாம். அது பாதையிலே செவ்வையாக நடத்துறதுக்கு எங்கள் எந்த தடங்களும் வரக்கூடாது. ஜபம் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். தேவனுடைய பசம் சோத்திரம் உண்டாதாக. அப்போது சின்ன விஷயத்தை, அதாவது நீங்கள் நினைவேக்கு போகாமல் தரிசுக்கு போட்டு தன்னோட நினைவுகளை அவன் பெருசாகி கொண்டு தேவசத்துக்கு விலகி போனான். அந்த ரூட்டை விட்டு விலகி போயிட்டான். அதை தடம் கொண்டு விட்டான். கர்த்தர் அவனை விடவில்லை. அவனை அடிக்கு மீன் விலையை கேப்சர் பண்ணி அவனை துதிக்க வச்சு மறுபடியும் 2ஆம் தரம் போச்சு கட்டளையிட்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்து மறுபடியும் தமிழ் பாதையில யோனாவை திருப்பினார் தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இப்போ நான் சொல்றது பாயிண்ட் என்ன தெரியுமா? முதல்ல யாக்கோபு நெருக்கடி குத்தமாக தேவனை துதிக்க, தேவனை பலிபீடம் கட்ட, தேவனுடைய பிரமாணம் கடைப்பிடிக்க மறந்துட்டான். கர்த்தர் அந்த பாதையை விட்டு கர்த்தரோட கூட்ட பாதையில் விலகிட்டான். ஆனாலும் கர்த்தர் அவன் பாதையை காப்பாற்றி மறுபடியும் தன் தேச நேராக அவனை திருப்பி கொண்டு வந்தார். இங்கே 2வது காரியம் என்ன தெரியுமா? தம்முடைய நினைவுகளை மனதில் வைத்துக் கொண்டு தேவன் நினைவை விட்டு விலகி பாதையை விட்டு யோனா கடந்து விலகி போயிட்டான். ஆனால் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவனை நினைவுகளை தூக்கி போட வைத்து தம்முடைய நிலையை செய்யத்தக்கதாய் அந்த பாதையை காப்பாற்றி மறுபடியும் தேசம் செய்யறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு அள்ளி அவனை பாதுகாத்துறார். ஹல்லேலூயா. இது யோனா நடந்த சப்ஜெக்ட்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்முடைய இங்கே 2வது காரியம், நம்முடைய நினைவுகளை பிரகாரமாய் நான் நடந்தோமானால் தேவ பாதையை விட்டு விலகி விடுவோம். நம்முடைய நினைவுகளை ஓரம் கட்டி வைத்து தேவன் நினைக்கிற நினைவுகள் நாம் நடந்தோமானால் விசேஷமாக இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறோமா, தேவன் கொடுத்த கட்டளை மீறாமல் அதை ஒழுங்காக செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசை வைக்க பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய கட்டளை மீறி போகிறோம். நம்முடைய நினைவுகளை ஒழுங்கு அங்கே போத்துக்கிறோம். தேவனுடைய விட்டு விலகி போயிடும். தேவனுடைய கட்டளை விட்டு விலகி போயிடும். இப்படி செய்யும்போது ஒரு நெருக்கடி மறுபடியும் கர்த்தர் அந்த நெருக்கடி நாம் விழுந்து போகாபடிக்கு அவர் நம்மளோட பாதையை காப்பாற்றி நம்ம மறுபடியும் என்ன செய்கிறார்? அவருடைய பாதைக்கு நம்மளை திருப்பி இஸ் ரூட்டிங் பேக் டு த காட்ஸ் ரூட். தேவனுடைய பசங்க சூத்திரம்ன்ற காட்ஸ் வே. ஆகையினாலே நீங்கள் கர்த்தர் நீங்கள் எந்த பாதையை விட்டு விலகினாலும் எங்கே தான் உங்கள் நினைவுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருந்தாலும் கர்த்தரோட நினைவு வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா. அவர் நினைவில் தான் அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் வாழ்க்கை நடக்கும். இவனா நடந்தா பிளான் பண்ணி வேறு ஷிப்பே மாறினார். என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக கப்பல் வழியாக என்ன செஞ்சார்? பைபாஸ் வழியாக மீனை கொண்டு கரையில் போட்டு நினைவை கொண்டு சேர்த்தார். கதிரவசம் சோத்திரம் உண்டாங்க. நீங்கள் என்ன தான் நினைவு நினச்சிக்கோங்க, நடக்காது. கர்த்தர் என்ன செய்ய மாத்திரம் நடக்கணும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இங்கே யோனா தன்னுடைய நினைவுகளை அவர் உறுதிப்படுத்த நடைமுறை கொண்டு வர பார்த்தார். கர்த்தர் கொடுத்த கட்டளை மீறி, கர்த்தர் கொடுத்த நினைவுகளை மீறி அவர் பாதையை விட்டு விலகினார். ஆனால் கர்த்தர் யோனாவோட பாதையை காப்பாற்றி அவள் மறுபடியும் தேசம் செய்ய முடியாது பழைய பாதையை கொண்டு வந்து தேசம் வைத்தார். ஹல்லேலூயா. ஆகியால் இங்கே நம்ம பார்க்குற காரியம் நம்முடைய நினைவுகளை நம்ம உள்ளே கொண்டு வராதபடிக்கு தேவனுடைய நினைவில் நடக்கத்தக்க பாதையை கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் போது நம்ம எந்த இடத்துலையாவது நம்முடைய நினைவு மித்தமாய், நம்முடைய கற்பனை மித்தமாய், நம்முடைய காரிய நிமித்தமாக நம்ம விலகி இருந்தால் கர்த்தர் மறுபடியும் அந்த பாதையை நம்மளை காப்பாற்றி அழைப்பு மித்தமாய் நம்ம பாதையை அவர் காப்பாற்றி மறுபடியும் தேசம் செய்யறதுக்கு நம்ம நேராக நம்மளோட பாதையை வழிநடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 2% சோத்திரம் உண்டாக. மூணாவது இங்கே ஒரு நெருக்கடி மித்தமாய் ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய ஊழியத்தை முடங்கி கொண்டார். ஏன் தெரியுமா? இங்கே 2வது காரியம் என்ன பார்த்தது தெரியுமா? தேவனுடைய கட்டளை மீறின போய் அந்த பாதையை விட்டு யோனா விலகிட்டான்னு சொல்லி பார்த்துறோம். இங்கே 3வது காரியம் என்ன பார்க்குறோன்னா, மனித வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினான்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். ஏலியா கொடுத்து 1 ராஜாக்கள் 17 வாசிங்க. 17 1-2 வாசிங்க. அப்போ 19 வாசிங்க.
எலியா செய்த எல்லாவற்றையும் கரெக்ட் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தார். அப்போ உடனே ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறவர்கள் என்று சொல்ல சொன்னார். பாகாலுக்கு எலியா கொண்டுட்டாங்க. அது ஈக்குவல் அடிச்சுவானா உயிரை வாங்கிடுவாங்களாம். யார் சொல்கிறா? ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க. இவர் ஒன்று அதை பார்த்து பயன்ட்டார். நான் படித்து பார்த்தது இல்லை, ஆரம்பி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இவர் சொன்னால் மழை நிற்குது, இவர் சொன்னால் மழை பெய்யுது. சரியா? அவ்வளோ தீவிரசி கொண்டிருக்கார், ஒரு பலம் கிடைக்கிது. அப்புறம் வானத்தில் அக்கினி வந்து அந்த ஈரமான விறகுகள் எடுத்துருக்கு பலியை எரிஞ்சிருக்க பலியை என்ன செஞ்சது அங்கீகரிச்சு. இவ்வளோ காரியம் எரியா கையினாலே கரங்களாலே நடப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஸ்திரீ சொன்னான்னு சொல்லி ஒரு பயம் உண்டாயிடுச்சு, நம்ம போட்டுருவானோ அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ பெரிய பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தின் முடங்கள் பாருங்கள், தேசம் செய்யறதுக்கு முடங்கள் பாருங்கள். இன்றைக்கி மனித வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் ஊழியம் செய்ய அவன் வீட்டில் பதுங்கி இருக்கிறான். இவர் கோயில் இருந்தார், அவங்க மற்றவங்க வீட்டில் பதுங்கி இருக்கிறார். நீ நிறைய பேர் மனித வார்த்தைகள் கேட்டு தன் ஊழியத்தை முடக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் உற்சாகமாக நான் தனி ஊழியமேன்னு சொல்லி வெளியே வந்தார். 6 மாதம் வேலை செஞ்சார். நாங்களும் ஒரு கை கொடுத்தோம், ஊழியத்தை செய்திகளுக்கு கை கொடுத்தோம். அந்த ஆள் அவர் எந்த ஆளுக்கு வெளியே வந்தாரோ அந்த ஆளுக்கு போய் மிரட்டிருக்கிறார். அவரோட சீனியர் கூட்டு வந்து மிரட்டிருக்கிறார். என்ன மிரட்டியா தெரியுமா? இவனை எடுத்து நீ ஊழியமே செய்ய முடியாதியா, அவன் எங்கே போனாலும் சுற்றி முற்றிங்க தான் வருவான், நீ திருச்சிக்குள்ளே எங்கேயும் ஊழியம் பண்ண முடியாதுன்னு மிரட்டிருக்கிறார். குடும்பமாக மிரட்டினோன்னா அப்படியே போய் மறுபடியும் பழைய ஆள் அந்த ஆள்கிட்ட போய் சரண் அடிச்சுட்டாங்க. யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். 10 வருஷம் சோத்திரம் உண்டாங்க. எனக்கு என்ன இல்லை, என்ன ஆட்கள்னே எனக்கு புரியல. தேவோட வார்த்தைகளுக்கு கீழ்படுறாங்களா? மனிதன் பயமுறுத்தா உடனே அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன? கர்த்தர் எதையா கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது வச்சிருக்கிறார். அந்த கர்த்தர் பாருங்க என்ன பண்ண, எசேபேல் வார்த்தை கேட்டு மடங்கி ஊழித்து முடக்கி கொண்டு படுத்துட்டார். வாசிக்கலாம் அதே வசனம் 6 வசிங்க. அவன் விழித்து பார்த்தபோது இதோ கடலில் சுடப்பட்ட அதுக்கு முந்தின வசனம் ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு படுத்துனான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி அதுக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன். வாசிங்க ஜெபம் பண்ணல. வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, ஆத்துமா எடுத்துக்கணும் கர்த்தர் சரீரத்தை எடுத்துக்கொண்டா. ஹalleluya. பாருங்க அடுத்து வாசிக்கலாம். நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். எனக்கு என்ன தெரியுமா, இவன் பாதை விட்டு விலகிட்டாங்கிறது அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. யார் தெரிஞ்சிருக்கு? என்ன நடக்குது? அதனால ஒரு ஜபம் பண்ணியிருக்கார். இந்த ஜபம் என்ன செய்ச்சு மறுபடியும் அந்த பாதையை காப்பாற்ற முன் வந்திருக்கு. பாருங்க, தேவன் பசங்க விட மாட்டார். அவன் ஜபம் பண்ணிட்டான். மறுபடியும் ஒரு தூதரை அடித்து சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாடு 40 நாள் பிரயாணம் பண்ண வச்சு அவனை பலப்படுத்தி 7000 ஆத்துமாவை கையில் கொடுத்தார். ஹalleluya. நிறைய இடத்துல நம்ம ஏதாவது மனித வார்த்தை கேட்டு முடங்கி விடுகிறோம். நம்ம ஊழியத்தை அப்படியே நிப்பாட்டி அதாவது நம்ம ஊழியத்தில் தடங்கள் நம்மளே உண்டு பண்ணி விட்டுறோம். மனித வார்த்தை எப்போவுமே ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் தேவ வார்த்தைக்கு இணங்கி தான் ஊழியம் செய்ய முடியும். மனித வார்த்தைக்கு ஊழியம் அல்ல, அது ஊழியம் கிடையாது. அது ஒரு சங்கம் தான், மனிதனுக்கு இப்படி பண்ணல. ஆனால் சபை அப்படின்றது தேவனோட வார்த்தையில இயங்குறதாகும். ஹalleluya. பரிசுத்த நடத்தல் உண்டாங்க, மனித நடத்தல் உட்படக்கூடாது. ஏன்னா சில ஆட்கள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அதாவது எங்கே போனாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளே நிற்கிறாங்க. ஆனால் சில ஆட்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு வழி விலகி வேற போய் நம்மளது நீங்கள் நிறைய பேர் பிரிஞ்சுட்டு போக காரணம் என்ன தெரியுமா? மனித வார்த்தைகள் உட்படுதான் நீ நிறைய ஆட்கள் வேற ஆட்களோட நீங்கள் இணைந்திருக்கிறார்கள். மனித வார்த்தை உட்படுத்தான் இருக்கிறார்கள், தேவார்த்தை உட்பட்டு அல்ல. தேவப்பட்டிருந்து இங்கே பிறந்த இடத்துல இங்கே இருப்பாங்க. கத்திரபசாம் சோத்திரம் இல்லாத மனித வார்த்தைக்கு உட்பட்டு இன்னைக்கு வேறு இடத்துல ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. அவன் நிச்சயமாக அவங்க ஜபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கத்தர் அந்த பாதையை காப்பாற்றி இங்கே சேர்ப்பாருங்கிறத விசுவாசிக்கிறேன். கத்திரபசாம் சோத்திரம் இல்லாத இந்த வருஷத்துலேயே நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவபசாம் சோத்திரம் இல்லாத இங்கே எலியா மனிதனுடைய வார்த்தையை கேட்டு தன் ஊழியத்தை முடக்கி கொண்டு இருந்தாலும் ஜபத்தை பண்ணிக்கொண்டு அவன் முடக்கி கொண்டிருந்தான். தேவன் அவனை விடவில்லை. அவன் பாதையை என்ன செஞ்சார்? அவனுக்குள்ள தடங்களை கத்தனை செஞ்சார். அதை நீக்கி போட்டு அவனை காப்பாற்றி அந்த பாதையை காப்பாற்றி அவன் மறுபடியும் நீதி செய்யத்தக்கதாய், தேசத்தை செய்யத்தக்கதாய், ஊழி செய்யத்தக்கதாய் மறுபடியும் கத்தர் அவன் நிறுத்தினார். அப்போ 17-18 வாசிங்க. 17-18 அதே வசனம். 19-17 முழங்கால்களையும் முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை
இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஒரு ஊழியருக்கு ஒரு சில ஆத்துமாக்களை வைத்திருக்கான்னு சொல்லி அணைந்து கொண்டே. ஹalleluya. ஒரு ஊழியர் கர்த்தர் நியமிக்கிறார்னா அது ஒரு ஆத்துமாக்கள் உண்டு. அதான் அவன் கொடுத்த பாதை. நம்ம ஏதோ ஒரு காரியம் இன்னார் வரவில்லை இவர்கள் வரவில்லைன்னு சொல்லி பாதை விட்டு விலகி போகிறோம். மனிதனை பார்த்துக்கொண்டு பாதை விட்டு விலகி போகிறோம். நீ உனக்கு ஊழியரை கர்த்தர் அழைச்சிருக்காருன்னா நிச்சயமா உனக்கு ஒரு ஆத்மா வச்சிருக்கார். நீ மற்றவடைய கம்பேர் பண்ணால் நீ சின்ன ஊழியராக இருக்கலாம், மற்றவடைய கம்பேர் பண்ணும்போது உன் ஆடுகள் கம்மியாக இருக்கலாம். அது ஒரு தேவையே கிடையாது. அவரை போல நீ செய்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் கேட்க போகிறதில்ல. நீ என்ன பண்ண, நான் சொன்னதை நீ செஞ்சாதான் கர்த்தர் கேட்க போகிற. ஹalleluya. நல்லா கேட்டுக்கோங்க. கர்த்தர் ஊழிய பாதையிலே கேட்குற காரியம் கொஸ்டின் என்ன தெரியுமா, அவனை போல நீ பண்ணியா, எத்தனை பேர் ஞானஸ்தானம் பண்ணியா, அது அங்கே கர்த்தர் கேட்க போகிறது இல்லை. நான் கொடுத்ததை நீ செஞ்சியா அப்படின்றதுதான். தேவவசம் சோத்திரம் இல்லாத இங்கே எலியாவுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். இவர் போய் கர்த்தர் வார்த்தை அறிவிக்கிறதோட வேலை அதையும் செய்ய நிப்பாட்டி விட்டார். பாகாலுக்கு எதிராக நீங்க செய்யணும் ஆராதனை நடத்துன்னு சொன்ன நடத்தி காமிச்சிட்டார். ஆகாபுக்கு இப்படி வார்னிங் பண்ணி காமிச்சிட்டார். இப்போ என்ன செய்ய முடியுது, மனிதர்களாக நிற்க முடியும் சொல்லி அவன் பலவீனம் ஆடுறார். பாதை விட்டு விலகி போயிடார். 7ஆம் வசனம் வாசிங்க. அதே 19:7 வாசிங்க. 19:7 வந்து தட்டி எழுப்பி ஹalleluya. உன் பாதை நீ இன்னைக்கு முடிச்சுக்காத. உன் பாதை இப்போ எவ்வளவா இருக்கு, வெகு தூரமா இருக்கு. வெகு தூரம் ஊழிய பாதை நம்ம கொடுத்துருக்கு தூரம், வெகு தூரம் இருக்கு. கர்த்தர் வரைக்கும் செய்யணும்னு விசுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வெகு தூரமா இருக்குது. உன் பாதை வெகுமா இருக்கு. நீ இப்பவுமே பாதைக்கு செக் போஸ்ட் போட்டுறாத. நீ இப்போ பாதையை தடங்கள் வச்சிடாத. நீ எழுந்து தொடர்ந்து வெகு தூரம் முடியாத காரியம் போ. உன் பாதையை காப்பாற்றுகிறேன். உங்களை யார் எஸ்எம்எல் போல யாரும் கூப்பிட்டு வர மாட்டார்கள். 7,000 பேர் வைத்திருக்க சொல்லி கர்த்தர் அந்த பாதையை மறுபடியும் காப்பாற்றி அது வெகு தூரத்தில் நடக்க முடிய கர்த்தர் கிருபை செய்தார். தேவவசம் சோத்திரம் உண்டாக. நம்மளோட ஊழிய பாதையிலே சில தடங்கள் வரலாம், சில குழப்பங்கள் வரலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் மனித வார்த்தைகள் உண்டாகிற ஒரு பயங்கரம், மனித வார்த்தைகள் உண்டாகிற ஒரு தடங்களாம். நீங்கள் அந்த மனித வார்த்தையில பார்க்காதீங்க. அந்த ஊழியத்துக்குரிய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. ஹalleluya. அந்த ஊழியத்துக்கு என்ன வார்த்தை கர்த்தர் சொன்னார் அப்படின்னா அதை மட்டும் நம்புங்க. அந்த வார்த்தையில ஸ்டெடியாக நில்லுங்க. அதை ஜெபம் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் பாதையில் ஊழியப்பட்டு பெறணும். கர்த்தர் மறுபடியும் செய்வார். அந்த பாதையை காப்பாற்றி மறுபடியும் உங்களுக்குரிய ஆத்மாவை கர்த்தர் கொடுத்து செய்வார். உங்களை மறுபடியும் அந்த பாதையை நேராக நடத்துவாங்க. இந்த வருஷத்துக்கு கர்த்தருக்கு அப்படியே செய்வாங்க. ஆமென். ஹalleluya. ஆக இங்கே மனித வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி போன ஒரு பாதையில் உள்ள மனிதனை நாம் பார்க்கிறோம், எலியா. ஆனால் கர்த்தர் தமிழ் வார்த்தைகளுக்கு செய்து கொடுக்கத்தக்கதாய், தமிழ் ஒளிக்கு செய்து கொடுக்கத்தக்கதாய் அந்த பாதையை காப்பாற்றி ஏரியா பலபடி நடக்க செய்து அவன் தேவத்துக்கு செய்ய கத்த வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹalleluya. இங்கே 4வது காரியம், ஒரு பலவீனமான ஒரு ஆள், பயந்த ஒரு ஆள். கர்த்தருக்கு அதாவது உடல் மனரீதியமான பலவீனமானா பயந்த ஒரு ஆள்னா, கர்த்தருக்கு பயந்தாள்னா அவன் தேசம் செய்யறதுக்கு மாட்டேன்னு சொல்றான். செய்ய முடியாதையா, எனக்கு இப்படி பயமா இருக்கு என்று சொல்லி சொல்றான். ஆனால் கர்த்தர் அவன் பலப்படுத்தி என்ன செய்ய அந்த பாதையில் முடங்கி போக அப்படிங்கிற பாதை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க இருக்கும்படியா செய்கிறார். வாசிக்கலாம். கிதியோன் நியாயாதிபதிகள் 9:10 வாசிங்க. கிதியோன் அதையும் கத்த சொல்லணும். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி 6:11 வாசிங்க. 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு பற்றிவிடுவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். பாருங்க, அந்த கோதுமையை யார்கிட்ட இருந்து அதாவது இந்த ஜனங்களுக்கு பாதுகாக்க முடியும் செஞ்சாரு, ஒழிச்சு வச்சு ஆலையில் ஒதுக்கி செஞ்சுறான், போரடிக்கிறான். அது முந்தின வசனம் வாசித்து பாருங்க. 9 வாசிங்க. எகிப்து கை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக சுரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் எவருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். இங்கே தான் வழிவிட்டு போயிட்டாங்க.
கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்களை விரட்டிட்டு நீங்கள் இருங்க பயப்படாதீங்க அப்படி சொல்லி கர்த்தர் வச்சிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. இவங்கள பயந்து நினைச்சுனாங்க, விலைக்கு போய் கோதுமை போரடிக்கிறதுக்கு ஆலைக்குள்ளே போய் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் ஒதுங்கி பதுங்கி போய் இந்த கிதியோன் போரடிச்சா பார்க்கணும். ஒரு பயத்தில், மக்களுக்கு பயந்து. ஏன்னா இங்கே வந்து இங்கே வந்து அதாவது வாசிக்கலாம், அங்கே மீதானியர் வந்து படையிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பயந்து இந்த காரியம் செய்ய. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா, அவன் செய்ய வேண்டிய வேலை. அவன் வந்து பயப்படாமல் அந்த காரியத்தை மீதான ஏற்றுன்னு அதை கைப்பற்றணும் வேலை. ஆனாலும் கர்த்தரை என்ன செஞ்சார், அந்த பலவீனமான கர்த்தர் என்ன செஞ்சார், அவரை வந்து சரி பண்ணார். வாசிக்கிற பாதையை அவர் காப்பாற்றினார். இப்போ 9ஆம் வசனம் வாசிங்க. சார் 11 வாசிங்க. இப்போ 11 வாசிங்க, 12 வாசிங்க. அதே வசனம் சோத்திரம் இல்லாதங்க. இவன் நல்லா பார்த்துக்குங்க, சிற்றக்கால சிரிக்கதான் தோணும். இவன் பயந்து ஃபேக்ட்ரியில் போய் இந்த இருக்கிற கோதுமையை பாதுகாக்கிறதுக்கு அங்கே போய் போராடிச்சிருக்காரு. யாருக்கும் தெரியாமல் போராடிச்சு சாப்பாடுக்கார். ஏன்னா இவன் மீதான இந்த கோதுமை மாட்டிட்டு நமக்கு சாப்பாடு போச்சுண்டு. அவனை கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்றாரு, பராக்கிரமசாலின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்கும் அந்த பயந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் என்ன வேணாலும் பேரை வச்சுக்கிங்க, ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறாரோ அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி. அதனால தான் வைக்கும் போதே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறுவாங்கிறத அந்த பேரை வைக்கிறோம். ஒரு பேரை நம்ம ஒரு பிள்ளைகள் வைக்கிறோம் எப்படி இருக்கணும், அது பேர் மாற்ற மாதிரியே மனுஷனும் மாறணும் அப்படிங்கிற வைக்கிறோம். இங்கே பேர் எப்படி வச்சு பராக்கிரமசாலின்னு சொல்லி கிதியோனை கூப்பிட்டார். கிதியோனுக்கு பராக்கிரம் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் கூப்பிட்டார். இவன் என்ன நம்ம ஒளிஞ்சி நம்மளே போதுமையை பாதுகாக்க ஒளிஞ்சி போராடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளே கூப்பிடுறாரு. அது 10 வருஷம் வாசிங்க. சோத்திரம் முடிவு பண்ணிட்டான். கர்த்தர் மீதான கையில் ஒப்படைச்சிட்டார். எயிட்டு கொண்டு வந்தால் என்ன பிரயோஜனம், நீர் வந்து ஆகலை. இதெல்லாம் பாருங்கள், ஒரு அவிசுவாசமான காரியம். யாருக்கோ பயந்து இப்படி தான் நம்மளாலே நம்ம பாதையை முடக்கி கொண்டுருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் சின்ன காரியத்தை கர்த்தர். நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடியே சொல்கிறேன், அவங்களுக்கு பயப்படாதவர்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு நாம் நம்முடைய உலகத்தை பார்க்குற பயத்தை விட்டோம், கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை விட்டு என்ன செய்கிறோம், விலகி போயிடும். இதுதான் அந்த 4ஆவது காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. முதல் காரியத்திலிருந்து நெருக்கடி நிமித்தமாக தேவனை துதிக்கிறதும் பிரமாணத்தை கடைபிடிக்கவும் பாதையை பழகணும். 2வது காரியம், அதாவது நம்ம 2வது யோனாவை பார்க்கும்போது நம்முடைய நினைவுகளை நிமித்தமாய் தேவனை பாதையை விட்டு விலகி இருக்கிறோம். 3வது எலியாகு மனுஷோட வார்த்தைகளை கேட்டு பயன் நிமித்தமாய் தேவனுடைய காரியத்துக்கு விலகணும், பாதையை விலகணும்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை மனிதர்கள் நடத்தப்படாமல் தடுக்கும் போது அதுக்கு பயனளிச்ச வாக்குறுதி தெரிவிச்சுறாங்க இவங்க விளையாடுறாங்க. நீங்கள் அதான் மறு சொன்னேன், 10ஆம் வசனம் சொன்னேன், அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்களும் பயந்துன்னு சரிங்க, ஆலைக்குள்ளே போய் கோதுமையை செஞ்சுருக்கீங்க, பத்திரிக்கை வச்சு நீங்கள் போராடிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க, பறக்காம சரி வெளியே வா அப்படின்னு கற்று கூப்பிட்டா. அதை நீங்கள் தான் ஒவ்வொரு இன்னும் பாதை முடிஞ்சு போச்சு, எங்கள் பாதையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புறான். கத்த சொன்ன வார்த்தை உனக்கு இருக்க இந்த பலத்துக்கு போ, அந்த பையனுக்கு கொஞ்சமாவது குறையில அந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேல் மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புற நான் அல்லவா? வாக்குறுதி கொடுத்த கர்த்தர் அல்லவா? வாக்குறுதி கர்த்தர் சொல்லியிருக்க, நீங்க வாக்குறுதி மீறி உங்க பாதை விட்டு விலகி போறீங்க. வாக்கு தத்துவம் ஒன்று கர்த்தர் கொடுத்துட்டா தயவு செய்து விட்டு விலகி போகாதீங்க. அது தேவனுக்கு எதிராக நிற்கிற ஒரு செயல் தான், ஒரு அவிசுவாசம் தான். இங்கே இந்த மீதியானங்களை மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு அவிசுவாச வார்த்தையை இங்கே வந்து கிதியோன் பயன்படுத்தினார். அவிசுவாசம், நான் மீதியானங்களை ஒப்பு கொடுத்தீர் அல்லவா அப்படின்னு ஊமைகள் ஒப்பு கொடுத்தீரே என்று சொன்னான். அவிசுவாசம், கர்த்தர் ஒப்பு கொடுக்கல நம்ம, ஆனால் ஒப்பு கொடுத்த மாதிரியே பயப்படுவான். 7 சோத்திரம் இல்லாத இப்படி தான் உலக காரியங்கள் நமக்கு என்ன செய்யும், பயன்படுத்தும். அதை வாக்குறுதி விட்டு வெளியே போய் செய்ய முடியாது செய்யும். உலகக்காரங்க என்ன செய்யும், கொடுத்த வாக்குறுதியை விட்டு வெளியே போகிற மாதிரி செய்யும். ஆனால் நீங்கள் அதை வச்சு அதை வாக்குறுதி அதை பாதை விட்டு விலகி போயிடாதீங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர், நம்ம அழைச்சவர், மாறாதவர்.
அந்த வாக்குத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதை உன் பாதை என்ன செய்வாவ காப்பாற்றுவார். ஹalleluya. உன்னை அனுப்பினது நான் அல்லவா, உனக்கு சொன்னது நான் அல்லவா, நான் பயப்படாதீங்கன்னு சொன்னேனே அப்படின்றார். அந்த வசனம் மறுபடியும் வாசிப்பாங்க. அந்த வாக்குத்தத்தை 10 வசனம் வாசிங்க. நான் கர்த்தர் என்றும் அவங்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னேன், நீங்க ஏன் பயந்து ஒழிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்போ கர்த்தர் கிதியோன் அனுப்புறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதிலே வாசிக்கும் போது வாசிக்கலாம். 20 வாசிங்க, 24 25 வாசிங்க. 24 25. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா என்று பெயரிட்டான். அன்று ராத்திரி 25ங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே அது இல்லை அவன் வெற்றி பெற்றதை சொல்றான். ஏழாம் அதிகாரம் 20 வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரல் விட்டு ஓடி போனார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. யாருக்கு பயந்தாங்களோ பயப்பட வச்சாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க. கிதியோன் அங்கே தான் நிற்கிறார். பயந்தவங்க ஓடி போல, பயமுறுத்துறாங்களோ அவங்க ஓடி போனாங்க. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, ஒரு விஷயம் வாக்குத்தத்தை விட்டு வெளியே போக கிதியோன் பார்த்தார். ஆனால் பாதையை கற்று காப்பாற்றி மறுபடியும் அந்த வாக்கு நேரம் வரத்தக்கத பாதையை அவருக்கு செம்மைப்படுத்தி கிதியோனை ஆசீர்வதித்தார் ஜனங்களை. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. எக்காலத்து கொண்டு இந்த வருஷம் கொடுத்த வார்த்தையை விட்டு விலகி போயிடாதீங்க. வாக்குக்கு எதிராகவும் சிந்திச்சிடாதீங்க, வாக்குக்கு எதிராக நகைச்சிடாதீங்க. கர்த்தர் செய்கிற நான் அல்லவா ஒன்று சொன்னேன், நான் அல்லவன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ஏதாவது இடத்துல உலக காட்டு நிமித்தமாய் வாக்குக்கு விலகி போகிறது பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் கர்த்தர் அந்த பாதையை செவ்வைப்படுத்தி அந்த விலகி போன காரியத்திலிருந்து விலகி மறுபடியும் நம்முடைய வாக்கு நேரம் அவங்களை நடத்தி ஆசைப்பார். ஆமென். ஹalleluya. 5வது காரியம் பேதுரு. எல்லாரும் தெரிஞ்ச காரியம் தான். பேதுருக்கு அழைப்பு வந்து வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது பேதுருக்கு அழைப்பு வந்து அவர் வந்து ஆத்மா பிடிக்கிற மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மீன் பிடிக்கிறவங்களை இனிமேல் மனிதன் பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பேதுரு என்ன செஞ்சா திரும்ப மறுபடியும் மீன் பிடிக்கவே போனார். அதை விட்டு விலகிட்டார். ஏன்னா வாழ்வாதாரம் வேணும் இல்லையா அப்படின்றதுக்காக. இயேசு இவ்வளோ நாள் இருந்தார், நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன இப்போது அவர் வீட்டில் இருந்துட்டார், அவர் பறந்து ஏறிட்டாலும் நம்ம ஒன்றும் கிடையாது. மறுபடியும் மீன் பக்கம் பிடிக்க போயிட்டார். வாசிக்கலாம். முதல்ல அழைப்பை வாசிக்க. மத்தேயு 4:18-19. மத்தேயு 4:18-19. கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாகவே மீன் பிடிக்க உங்களை மனுஷன் பிடிக்கணும்னு சொல்லி ஆத்மா பிடிக்குன்னு சொல்லி அங்கே கர்த்தர் வாக்குறுதி கொடுத்து அழைச்சிட்டார். இந்த அழைப்பு என்றைக்கும் மாறாது. இப்போ கர்த்தர் மரித்தார், ரத்த சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து மறுபடியும் பேதுருக்கு தரிசனமானார். மற்ற சீசர்களுக்கும் மத்தேயு யோவான் 20:18 வாசிக்கும் போது சீடர் பேதுருக்கும் மற்ற 20:18 வாசிங்க. யோவான் 20:18 சீடருக்கும் மற்றவங்களுக்கும் தரிசனமானார். தரிசனமானதுக்கப்புறம் பேர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஆகிருக்கணும். அப்படி ஆண்டவர் மறுத்தா உயிர் தெரிஞ்சுக்கார், இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நடந்துருக்கணும். ஆனால் பேருக்கு மறுபடியும் சில மீன் பிடிக்க தான் போனார். வாசிக்கலாம். யோவான் 20:18 ரொம்ப தேடுறீங்களே. மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். அடுத்தது சீஷர்கள் ஆயத்தமாயிட்டாங்க ஆண்டவர் பார்க்கறது. வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு
பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஹalleluya. சீசனுக்கு தரிசனமான இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இனி என்ன கவலை சீசனுக்கு? ஆனா பாருங்க, பேதுரு கொஞ்சம் வழி விலகினதை பார்க்கிறோம், ஊழிய பாதையை விட்டு வழி விலகினதை பார்க்கிறோம். இப்போ வந்து நீங்க வாசி 21:3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். போச்சு. வாழ்வதற்காக நீ சில பாஸ்டர்கள் அப்படி செய்கிறாங்க, நிலம் விற்கிறாங்க, லேண்டு விற்கிறாங்க, யூபிசி இன்னமும் விற்கிறாங்க. இப்போ நாங்களாம் வேலைக்கு வந்து ஊழியத்துக்கு கொடுத்துருக்கோம், நம்ம கதை வேறு. ஆனால் ஊழியத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், வாழ்வதற்காக. அப்போ ஏசுஸோட மலைப்பில் அவங்க ஏதோ அவங்க சரியாக அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அந்த பிஸ்னஸ் அங்கே கைட்டு போடுறது, இங்கே போடுறது, இவங்க லேண்டில் விற்கிறது, நிறைய ஊழியர்கள் சிக்கி விட்டுருக்கிறார்கள். இந்த பேதோ மீன் பிடிக்கல இருந்த அவரை மனிதர் பிடிக்கான்னு சொல்லி கத்தை அழைச்சிட்டார். அவர் கூட இருந்தார், நல்ல சாப்பாடு எல்லாம் கிடச்சிது. ஆண்டவர் மறுத்து உயிர்த்து வந்து மறுபடியும் தரிசனம் ஆகிட்டார். மறுபடியும் என்ன கவலை? மீன் பிடிக்க போகிறோம். காணாவருக்கு என்ன பண்ண பாருங்க, அவர் இன்னும் 2 பேரும் கூட்டு போயிட்டார். வாசிக்கலாம். மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நாங்களும் வருவோம்னு சொல்லி அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். தான் தவறுன்னு மட்டும் தான் பாதை விட்டு விலகு மாத்திரமல்ல, இன்னும் கூட 2 பேரும் இருக்கலாம். பாதை விட்டு விலகி கூட்டு வர போயிட்டார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இரவு குளம் ஓடி போய் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். தேவன் அழைப்புக்கு மாறா நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அது விளங்காதுங்க. ஓப்பனாக சொல்கிற விளங்காது. கர்த்தர் ஒரு காற்று அழைச்சிட்டாருன்னா அது செடியாக நின்று இனிமேல் நான் தயாரிக்கிறதுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரோஜனம் கிடையாது. அது ஒத்தே வராது. அப்போவும் உங்கள் இயேசு தான் தேவை. அந்த பாதையை சீர்படுத்தும். மறுபடியும் வந்தார், இந்த வலையை போடுனார், வாழ்றது வச்சுக்கொண்டார் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார்? நல்ல ஒரு பாதை. கர்த்தர் நல்லவர். நீ என்ன பாதையை விட்டு விலகினாலும், நீ என்ன முறுமுறுத்து விலகினாலும், நீ என்ன உன் நினைவுனால விலகினாலும், நீ என்னை வாழ வைத்ததுக்காக பாதை விட்டு விலகின கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் என்ன செய்ய மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டி மேய்க்க முடியாது கொடுத்துட்டார் பாருங்க பதவியை. ஹalleluya. இப்போ வாசிக்கலாம். 15-16 வாசிங்க. 21-15 ஓகே. ஆமாம். அப்புறம் ஆட்டுக்குட்டி மேய்ப்பான ஆடுகள் மேய்ப்பாராக சொல்லி கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம். தேவன் வசம் சோத்திரம் உண்டாத இங்கே பாருங்கள், பழையபடி ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு விஷயத்துக்கு போனாலும் கூட தேவனுடைய பாதையை விட்டு அவர் விலகினா கூட கர்த்தர் அந்த பாதையை காப்பாற்றி மறுபடியும் செய்கிறார், அந்த பாதையிலே நடத்துகிறார். ஹalleluya. அதனாலே நம்ம எக்காந்து கொண்டும் நம்மளை கர்த்தர் கொடுத்த பாதையிலும் நமக்கு விலகி போகாமல் நம்ம பாதையாவர் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஹalleluya. ஏதோ ஒரு நெருக்கடி மித்தமோ யாக்கோபு போல நம்ம சில காரியங்கள் தூக்கிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் விலகி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நினைவு நிமித்தமாக யோனா போல நாம் தேவனுடைய வழியை பாதையை விட்டு விலகி இருந்திருக்கலாம். ஒரு வாழ்வதற்காக தேவனுடைய பாதையை விட்டு நம்ம விலகி இருந்திருக்கலாம். ஒரு மனிதர் வார்த்தை கேட்டு பயந்தனாலே தேவனுடைய காரியத்தை விலகியிருக்கலாம். ஒரு உலக காரிய நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தைக்கு விலகியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோட பாதையை செவ்வையாக்கி பழையபடியும் he will get back to the same route to the God. Hallelujah. கர்த்தர் நம்முடைய நமக்கு பாதையை அதை விட்டு நம்ம எங்கெல்லாம் விலகியிருந்தோமோ அதெல்லாம் மறுபடியும் அவர் சரி பண்ணி அந்த பாதையை செம்மையாக்கி பழையபடி தேவசத்துக்குள்ள நடத்துவாராக. ஹalleluya. அப்படியே நான் நிறைய இடங்கள்ல நான் அப்படி நான் விலகி ஒரு காரணம் இருந்து கூட கர்த்தர் அந்த பாதையை விட்டு விலகா அப்படிங்கிற அந்த பாதையை என்ன செஞ்சால் அவரை செம்மைப்படுத்தி அந்த 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 விலகின காரியத்திலிருந்து விலக்கி என்னை பழையபடி அந்த பாதையத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இதை நான் இந்த விசாட்சியை அளிக்க விரும்புகிறேன். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக. ஆகையினாலே இந்த காரியத்தெல்லாம் நடத்திக்கிறதுக்கு ஒரு ஜபம் தேவை. இயேசு கிறிஸ்து தான் ஜெபிச்சார். லூக்கா 22:42 வாசிக்கும் போது அவர் இப்படி தான் ஜெபிச்சார். என்ன சொல்லி ஜெபிச்சார்? தேவசத்தை திருப்பு முடியாக ஜெபிச்சார். என்னோட சித்தம் இல்லை, உங்களோட சித்தத்துக்கு திருப்பு முடியாது ஜெபம் பண்ண. அதெல்லாம் தான் சொன்னேன். ஜபம் தேவசத்துக்கு நேராக நடத்தும். ஜபம் தேச நேரம் நடத்தும். ஆகையினால எப்பவுமே அதிகாலை வேலையிலே ஆண்டவரே இந்த நாளை தந்தக நன்றி, இந்த நாளில் உங்களுக்கு பிரியமானவர்களை எனக்கு போதித்தரும், இந்த நாளில் வழியை எங்களுக்கு போதித்தரும், இந்த வழியிலே இந்த நாளிலே உங்கள் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக சொல்லி ஒரு ஜபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுதும் கர்த்தர் காட்டுற வழியில் தான் நீங்கள் நடப்பீர்கள். ஹalleluya. அதை அவசரம் வாசிக்கலாம். ரொம்ப சித்தமானார் இது நீக்கி பிடிச்சி இது அவரோட சித்தம். பாத்திரம் நீக்கி போட்டுன்னா அவரோட சித்தம். என்னோட சித்தப்படி இல்லை ஆண்டவரே,
உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இங்கிருந்து ஏன் ஜெபிச்சார்? அவர் பாடுபட போறாங்க நல்லா தெரியும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. உடனே தேவதூதனை பலப்படுத்தினா தேவசத்து நேரமா ஹல்லேலூயா. பாதை விட்டு விலகாம இருக்க கர்த்தர் உடனே உங்களை பலப்படுத்துவார். ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க. ஆண்டவரே இந்த பாதை விட்டு விலகாம பாதையை காப்பாற்றும் என்று சொல்லிக்கிற வசனம் காப்பாற்றும் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உடனே உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்தி சீடர் பண்ணி சொன்னார், நீ ஒரு மணி நேரமாக ஜெயிக்க கூடாதா அப்படின்னாரு. கொஞ்சம் விழித்திருந்து ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். அதான் ஜெபம் என்ன செய்யும்னா தேசத்து நேரம் நம்மளை நடத்தும். இங்கே இயேசுக்கு அப்படி நடந்துச்சு. அவர் பலப்பட்டார், பிதாவை சேர்த்து செய்து முடித்தார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஆகினாலே நம்ம எக்காலத்து கொண்டும் எந்த காலத்துக்கும் வலி விலகக்கூடாதுன்னு சொல்லி பாதைக்கு விலகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோமானால் நிச்சயமாக அந்த நாளில் அந்த பாதையிலே கர்த்தர் காப்பாற்றி அந்த பாதையை காப்பாற்றி உங்களையும் காப்பாற்றி கர்த்தரை நடத்துவாங்க. நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஜெபம் 365 நாளுக்கும் காலையில் 365 நாள் ஜெபம் பண்ணால் 365 நாளும் தேவ பாதை நடத்துனதாக இருக்கும். ஒரு ஜெபத்தை பண்ணி ஒரு வருஷத்தை ஆரம்பிச்சிடுறோம். ஆனாலும் டெய்லி இந்த காலம் ஜெபம் பண்ணால் 365 நாளும் தேவனோட பாதையை விட்டு விலகாமல் இருக்கத்தக்கதாய் 365 நாளும் அது ஜெபம் தேச நேரம் வழி நடத்துன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகினால இந்த 365 இந்த கத்தை கொடுத்த 2023 நாளும் நாம் தேவ பாதை நடக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் வழி செம்மைப்படுத்தணும்னு நம்ம ஜெபித்தோமானால் அந்த 365 நாளும் இந்த ஜெபமானது தேசத்து நேராக திருப்பி அந்த பாதையை செம்மையாக வழிநடத்தி உங்களுக்கு கர்த்தர் வந்து ஆசிரிப்பார்ன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துக்கிறார். தேவ சோத்திரம் உள்ளதாக ஆகியனாலே நாம் என்ன செய்வோம்? பக்தன் அதாவது பக்தர் தாலி சொன்ன போல சங்கீதம் 23 போனால் கூட என்ன தெரியுமா? உங்களோட வழியிலே நடத்துவீராக உங்கள் நீதியிலே நடத்துவீராக எனக்கு தெரியும். நான் மரண பாதையில் போனால் கூட என் வழியை விட்டு என்ன செய்ய நீங்கள் நடத்தி வாசிக்கலாம். சங்கீதம் 23:3 வேகம் வாசிங்க. ஆத்மா தேய்ச்சி நாம நிமித்தம் நல்ல பாதை நடத்துவார சொல்லிட்டு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க, நான் மரண பழது நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் என்ன கூட இருக்கிறேன் தடிவனே தேய்ச்சோம். நான் தப்பா நடந்து மரணத்துக்குள்ள போகிறதாலும் கூட தேவன் என்னோட கூட இருக்கிறேன். கோல் தடிவனை தேய்ச்சி நீதியின் பாடலே நடத்துகிறேன் எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால நான் இதுக்கு வசனம் திடப்பட்டு முடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் திடமாறீங்க. நீங்கள் பாதை விட்டு விலகினாலும் கர்த்தர் உங்களுக்கு பாதை விட்டு செய்ய மாட்டார், விலக மாட்டார், உங்கள் பாதையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாதையை விட்டு இந்த வருஷம் விலகி போனாலும் கர்த்தர் உங்கள் பாதையை காப்பாற்றுங்க, அந்த பாதையை நடக்க வைப்பார். சோத்திரம்டா. இதுக்கு நீ ஒரு ஜபம் மாற்ற செஞ்சா போது உங்கள் பாதையிலே நான் நடக்க உத்தேசம் ஜபம் நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜபம் அந்த பாதையை நடக்க உங்களை திருப்பு. தேவன் சோத்திரம் இல்லாத இங்கே ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறார். நான் மரணத்துக்குள்ளே போகிற வரைக்கும் இருந்தாலும் கூட பரவாயில்ல, கர்த்தர் நீரோட வைக்கிறேன். ஒரு கோவில் கருவி தேய்ச்சி நீதி பாதையினே நடத்தும், நான் அதுக்காக பார்க்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். தேவன் சோத்திரம்னா அந்த திடம் அந்த தைரியம் நமக்கு வர வேண்டும். அந்த தைரியம் நமக்கு வர வேண்டும். எந்த சூழல் இருந்தாலும் நான் ஒருவேளை வழி விட்டு போனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன்னு விட மாட்டேன். என் பாதையை அவர் என்ன செய்ய மாட்டார், மாற்றாமல் நான் பாதையில் விலகி போனாலும் மறுபடியும் பாதையில் கொடுத்து நடத்துவார். அந்த வருஷத்தில் தைரியமாக இருக்கீங்க. உங்கள் பாதை இந்த வருஷம் உங்களுக்கு விலகி போகாது. கர்த்தர் உங்கள் பாதையை காப்பாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாசனம் முடிச்சிடலாம். 11ஆம் அதிகாரம் 29 வாசத்துக்கு முடிங்க. அவர் அளித்த பாதையும் அவர் நம்ம கொடுத்த வரமும் அவர் கொடுத்த கிருபை வரங்களும் மாறாத வேலை, அவருடைய அழைப்பும் மாறாத வேலை. வாசிக்கலாம். தேவனுடைய கிருபை வரும், அழைத்த அழைப்போ மாறாத வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் அழைப்பு மாறாதவர்களாக இருக்கக்கூடியார். நீங்கள் பாதை விட்டு விலகி போனாலும் அந்த பாதையை அவர் காப்பாற்றி பழைய பாதையை வழிநடத்தி நம்மளை ஆசிரியப்பாக அவருடைய அழைப்பு மாறாதவைகள். அப்படி அந்த பாதைகள் மாறாமல் இருந்து நாம விலகி போனாலும் கூட அந்த பாதைகளை மறுபடியும் வரவழைத்து கர்த்தர் அந்த பாதை நடக்க செய்து நம்ம ஆசைப்படுறோம். அப்படி இந்த வருஷத்துலையும் நம்ம எந்தெந்த பாதையெல்லாம் இம்மட்டுமாய் ஒரு நெருக்கடி நிமித்தம் நம்ம வார்த்தைக்கு விலகி போயிருக்கிறோமோ, ஒரு நெருக்கடி நிமித்தம் தேவன் பிரபலம் செய்ய விட்டோமோ, அல்லது உலக பயத்து நிமித்தம் வார்த்தைக்கு வெளியே போயிருந்தோமோ, அல்லது மனித வார்த்தை நிமித்தம் தேவனுடைய அழைப்பு விட்டு அதாவது தேவனை சித்தத்தை விட்டு வெளியே போயிருந்தோமோ, நம்முடைய நிமித்தமாய் நாம் வழி விட்டு விலகி போயிருந்தோமோ, அல்லது நம்முடைய வாழ்வதற்காக நம்ம சில காரியங்கள் தேவனுடைய காரியத்தில் விலகி போயிருந்தோமோ, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், சீர்படுத்தி சிறப்படுத்தி மறுபடியும் அந்த பாதையை காப்பாற்றி நமக்கு நெருக்கடிகள் அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர்
கர்த்தர் கூட இருந்து அதே பாதை வழி நடத்தி நம்ம செம்மையாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அதுக்காக தேவசித்தம் செய்வதற்காக தேச நேராக நம்ம கர்த்தரை திருப்ப முடியாத ஒரு ஜபம் அதை செய்வோம். நம்ம நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவோம் சொல்லி ஜபம் செய்வோம். 3 நாள் ஜபம் செய்வோம். அந்த ஜபமானது கர்த்தர் நம்மளோட பாதையிலே காப்பாற்ற ஏதுவாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறார். ஆக தொடர்ந்து நாம் எந்தெந்த இந்த வருஷத்தில் போனது என்னென்ன பாதைக்கு விளையிருந்தோமோ அதெல்லாம் கர்த்தர் சரி செய்தாங்கதா. இந்த வருஷத்தில் அந்த விலகி போன பாதையிலிருந்து கர்த்தர் தொடர்ந்து நம்மளை விலக்கி கர்த்தர் வைத்திருக்கிற செம்மையான பாதையை வழிநடத்தி தொடர்ந்து இந்த வருஷமும் கர்த்தர் ஆசைப்படுறாங்க. கர்த்தர் அவன் வார்த்தைகளை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை சோத்திருப்போமாக. கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை